அன்பிற்சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையும் மதுரை யாதவர் கல்லூரியின் தமிழ் உயராய்வு மையமும் இணைந்து நடத்தக்கூடிய 165வது தமிழ் கூடல் நிகழ்விற்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எங்களது அன்பான வணக்கம். நிகழ்வில் முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் யாதவர் கல்லூரியின் உதவி பேராசிரியர் முனைவர் திலகராஜ் ஐயா அவர்களை அன்போடு மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய நிகழ்வில் தமிழ் கூடலுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் உத்தமபாளையம் ஹாஜி கருத்த ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியின் உதவி பேராசிரியர் திருமதி சபானா பர்வின் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடக்கமாக வருவது தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினை கடந்த 2 ஆண்டுகளாக மிகச் சிறப்பாக வழிநடத்தி வரும் உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் முனைவர் ஔவை அருளையா அவர்கள் இங்கு வரவில்லை என்றாலும் அவருடைய பங்களிப்பு பின்பகுதியிலிருந்து எங்களுக்கு ஊக்குவித்து கொண்டே இருப்பதாக அமைந்திருக்கிறது. ஐயா அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றியினையும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தினையும் தெரிவித்து மகிழ்கிறேன். இன்றைய நிகழ்வில் முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் முனைவர் திலகராஜ் ஐயா அவர்களை அன்போடு வரவேற்று மகிழ்கின்றேன். இணையத்தமிழ் கற்றலும் படைத்தலும் என்ற தலைப்பில் இன்றைய உரையினை வழங்க வருகை தந்திருக்கும் உத்தமபாளையம் ஹாஜி கருத்த ராவுத்தர் ஹவுதியா கல்லூரியின் தமிழ் துறையின் உதவி பேராசிரியர் திருமதி சபானா பர்வின் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இன்றைய நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்திருக்கும் யாதவர் கல்லூரியின் தமிழ் உயராய்வு மையத்தின் மாணவ செல்வங்களையும் தமிழ் அறிஞர் பெருமக்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் பேராசிரியர்களையும் வரவேற்று அமைகிறேன். இன்றைய நிகழ்வில் முன்னிலையுரையாற்றி சிறப்பிக்க முனைவர் திலகராஜ் ஐயா அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்ற பாரதிதாசனின் கூற்றுக்கு இணங்க என்றும் அழியாத தமிழாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழியாம் தமிழ் மொழியின் வளர்க்கும் விதமாக அதனுடைய வளர்ச்சியை மேம்படுத்தும் விதமாக மதுரையிலே உலக தமிழ்ச்சங்கம் என்ற ஒரு அமைப்பு, இது நெடுங்கால நம்மளுடைய பலருக்கு தெரியாது, இப்போ இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நெடுங்கால கோரிக்கை தமிழ்ச்சங்கம் வேண்டும், அதிலும் உலக தமிழ்ச்சங்கம் வேண்டும் அப்படிங்கிறது. அவருடைய சீரிய முயற்சியினால் அன்றைய அரசு மிக சிறப்பானது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதற்காக முதற்கண் நம்மெல்லாம் அந்த அரசிற்கும் நன்றி செலுத்த வேண்டும். இந்த தமிழ் கூடல் 165வது இந்த நிகழ்விற்கு யாதவர் கல்லூரி தமிழ் உயராய்வு மையத்தினுடைய மாணவர்களை அழைத்தமைக்கு முதலில் உலக தமிழ்ச்சங்கத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த வாய்ப்பு இந்த மாணவர்களுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த நிகழ்விலே மிக சிறப்பானது ஒரு வரவேற்புரையாற்றிய
முனைவர் ஜான்சிராணி அம்மா அவர்களுக்கும் தலைமையுரை ஆற்ற இருந்த, அதாவது அவரால் வர முடியல ஒரு சில காரணங்களால், ஐயா அவ்வைனா அருள் ஐயா அவர்களுக்கும், இன்றைய சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கக்கூடிய சபானா பர்வீன் ஹாஜி கர்தா ராவுத்தர் கல்லூரியினுடைய உதவி பேராசிரியர் அவர்களுக்கும், நன்றி உரையாற்ற இருக்கின்ற முனைவர் சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும், தமிழின் மீது ஆர்வம் கொண்ட தமிழாய்ந்த புலவர்களுக்கும், அந்த தமிழ் மீது ஆர்வம் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அத்துணை பேருக்கும் முதற்கண் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்னிலை உரை ஆற்றுவதற்கு அனுமதி வழங்கிய உலக தமிழ் சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சின்ன செய்தி, மதுரைக்கு பல்வேறு சிறப்புகள் இருந்தாலும் கூட எல்லாரும் தெரியும், மதுரைனாவே முதல்ல நமக்கு தெரிய வேண்டியது மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நிறைய சிறப்புகள், எந்த நேரம் மதுரைக்கு போனாலும் உழைப்பை நீங்கள் பார்க்கலாம், எந்த நேரம் மதுரையில் இருந்தாலும் எந்த நேரமாக இருந்தாலும் நம்ம சாப்பிடலாம், தூங்கா நகரம், உழைப்பின் நகரம், இப்படியெல்லாம் பல்வேறு சிறப்புகள் மதுரைக்கு இருக்கிறதுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தபோதிலும் ஒரு 4 சிறப்புகளை இங்கே ஒரு முக்கியமாக நம்ம எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இந்த நேரம் என்னுடைய பார்வையில் நிறையா இருக்குது. இருந்தபோலும் அந்த 4 சிறப்புகளும் ஒரு 4 தூண்களாக, எவ்வாறு ஒரு கட்டடத்திற்கு 4 நிலைகள் முக்கியமோ அதுபோல் ஒரு 4 தூண்களாக இந்த இடத்தில் நான் கருதுகிறேன். ஒன்று, மதுரை என்றாலே எல்லாத்துக்கும் தெரியக்கூடிய மிக சிறப்பான விஷயம், மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோவில். ஒரு வெளிநாட்டு பார்வையாளர் நம்மளுடைய மதுரைக்கு வந்திருக்காங்க அப்படின்னா, இல்லை நம்ம அவரை சந்திக்கிறோம் அப்படின்னா, உடனே அவங்க நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் நான் மதுரை அப்படின்னா அவங்க அடுத்து அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா மீனாட்சி அம்மன் டெம்பிள் அப்படின்வாங்க. ஸோ அதனால் மீனாட்சி அம்மன் கோவிலை நம்ம மறக்கவும் முடியாது. அது ஒரு சிறப்பு. ஏன்னா மதுரை என்றாலே மீனாட்சி அம்மன் கோவில். இரண்டாவது, எல்லாருக்கும் மகிழ்ச்சியும் அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய மதுரை என்றாலே சித்திரை திருவிழா, அதையும் நம்மளால் மறக்க முடியாது. அடுத்து மூன்றாவதாக, இந்த மதுரையில் மற்றும் ஒரு சிறப்பாக நான் கருதக்கூடியது இந்த மாபெரும் உலக தமிழ்ச்சங்கம். இது மூன்றாவது சிறப்பு. நான்காவது, மதுரைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு 4வது சிறப்பாக நான் கருதுவது கலைஞர் நூற்றாண்டு நூலகம். இந்த 4ம் மதுரையில் இருக்கக்கூடிய 4 தூண்களாக நாம் நினைக்க வேண்டும். இதில் கூறின அந்த 4ல் முதல் 2ம் ஆன்மீகம் சார்ந்தது, அடுத்த 2ம் அறிவு சார்ந்தது, அறிவியல் சார்ந்தது. ஆன்மீகமும் அறிவியலும் வேறல்ல, அறிவியலுக்குள்ள ஆன்மீகத்தையும் பார்க்கலாம், ஆன்மீகத்துக்குள்ள அறிவியலையும் பார்க்கலாம் என்ற நிலைப்பாட்டினை உணர்த்துகின்ற வகையில் இந்த 4 சிறப்புகளையும் நாம் மதுரையில் எடுத்துக்கொண்டு, இந்த 4ஐயும் நாம் 2 கண்களாக, இதில் ஒன்றை விட்டு ஒன்று நம்ம பார்க்க முடியாது. சில பேருக்கு அதில் மறுப்பு இருக்கலாம், அதில் ஏற்றுக்கொள்ளக்காரர் இருக்கலாம், அது அவங்கவுங்க சூழலை பொறுத்து. ஆகையினால் இந்த 4ஐயும் இந்த 2 கண்களை எப்படி நம்ம பார்க்கின்றோமோ, முதல் 2 ஒரு கண், அடுத்த 2 இன்னொரு கண்ணாக நாம் பார்த்தோம் என்றால் இனி வரக்கூடிய காலங்களில் இதுவும் கண்டிப்பாக தேவை. அதனால் மாணவர்கள் இதை நம்முடைய கண்ணாக எண்ணி, பல பேருக்கு இந்த உலக தமிழ் சங்கம் இருப்பது என்பதே சில பேருக்கு தெரியல, அதில் இப்படியெல்லாம் நிகழ்ச்சி நடக்கிறதா என்பதும் கூட சில பேருக்கு தெரியாமல் இருக்கிறது. ஓய்வு நேரங்களில் கூட உங்களுக்கு பொழுது போகவில்லை என்பதற்காக நம்ம நேரத்தை வீணாக பொழுதுபோக்கி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அறிவு சார்ந்த ஒரு பொழுதாக நம்முடைய ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த உலக தமிழ்ச்சங்கம் ஒரு முத்தாய்ப்பான சிறப்பாக விளங்கி கொண்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. அந்த வகையில் எங்களுடைய மாணவர்களுக்கு இந்த ஏன் நான் அந்த கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணமான சொல்லி நான் முடிச்சிடறேன். நான் ஆய்வு பண்ணுகின்ற பொழுது, முனைவர் பட்ட ஆய்வு பண்ணுகின்ற பொழுது, மதுரை யாதவர் கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வு பண்ணுகின்ற பொழுது இந்த ஆய்வு புத்தகங்களை தேடி அலைய வேண்டிய சூழல் ஏற்பட்டது. கிராமத்திலிருந்து, ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து ஒரு கிராமத்தை, தனியாக இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து வந்த பையன் நான். அப்போ எனக்கு வெளி உலகம்னா நிறையா தெரியல. எம்ஏ படிக்கிறேன், இங்கே எம்ஃபில் படிக்கிறேன், இந்த மதுரைக்கு உள்ளதான் ஒரு விஷயம் தெரியுது. அப்போ ஆய்வு மாணவன் திரும்ப நிறையா புத்தகங்கள் தேட வேண்டியிருக்கிறது. அந்த புத்தகங்களை தேடணும்னா எங்கேயாவது போக வேண்டியிருக்குன்னா, அங்கே முதல்ல இருக்கக்கூடியவங்க அப்போல்லாம் சென்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழல். சென்னைக்கு அப்போ தான் முதல்ல நான் போகிறேன். அங்கே இருக்கக்கூடிய ஊவேசா நூல் நிலையம், கன்னிமாரா நூல் நிலையம், ரோஜா முத்தையாமன்ற நூல் நிலையம், இப்படி பல நூல் நிலையங்கள் நிறையா இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய நூல் நிலையங்கள், இதெல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு அலையிறோம் 2011 2012 அந்த காலகட்டங்களில். அப்போது அந்த ஒவ்வொரு இடங்களையும் அந்த புத்தகத்தை தேடி அலையும் போது இருக்கக்கூடிய எனக்கு தோன்றிய ஒரு எண்ணம், இந்த புத்தகங்கள் எல்லாம் மதுரையிலும் ராமநாதபுரம் பகுதிகளெல்லாம் கிடைக்காதா என்ற ஒரு ஏக்கம் எனக்கு இருந்தது. ஏன்னா சென்னையே தெரியாத எனக்கு அன்று 10 நாள் அந்த சென்னைக்கு யாருடைய தயவும் இன்றி நானாகவே சென்று அங்கு ஒரு அறை எடுத்து
அங்கு அறை எடுத்து 10 நாள் அங்கேயே தங்கியிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நூலகத்திலும் சென்று அந்த தரவுகளை எல்லாம் சேகரித்து என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நான் முடித்தேன். அது ரொம்ப அப்போ நான் எண்ணியது, இந்த மாதிரியான ஒரு நூலகம் ஒரு பெரிய எல்லா புத்தகங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நூலகம் நமக்கு பக்கத்தில் இருந்திருந்தால் நமக்கு எவ்வளோ பெரிய பொக்கிஷமாக இருந்திருக்கும், ரொம்ப எளிமையாக இருந்திருக்கும். இதெல்லாம் நமக்கு கிடைக்காதா என்று நான் ஒரு காலத்தில் எண்ணியது உண்டு. அதனுடைய நினைவோ ஏதோ நாம் இருக்கின்ற காலகட்டத்திலேயே அது எல்லா புத்தகங்களையும் உள்ளடக்கிய ஒரு கலைஞர் நூற்றாண்டு நூலகம் நம்ம மதுரைக்கு கிடைத்திருக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய சொத்தாக நாம் கருத வேண்டும். தமிழ் அறிஞர்களும் தமிழ் மாணவர்களும் கருத வேண்டும். தமிழ் நீங்கள் படிக்கணும் நினைச்சிங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு நூலகத்துக்கு ஒரு முறையாவது போகணும். எப்பெல்லாம் பொழுதுபோக்காக எப்பெல்லாம் நீங்கள் நேரம் உங்களுக்கு இதாக இருக்கிறதோ அப்போதெல்லாம் நம்ம படிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாணவர்களை மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த நல்லதொரு வாய்ப்பளித்த இந்த உலக தமிழ் சங்கத்திற்கு மீண்டும் ஒரு முறை நன்றினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. மிக சிறப்பான முன்னிலையுரை. மதுரையின் 4 முக்கியமான தூண்களை எடுத்துரைத்து ஆன்மீகமும் அறிவியலும் சரிபாதையாய் இங்கு விளங்கக்கூடிய அந்த தன்மையினையும் எடுத்துரைத்து கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சிறப்புகளை சொல்லி உங்களை ஆற்றுப்படுத்துவதாக இந்த உரை அமைந்தது. மிகச் சிறப்பான முனைப்பாய் முன்னிலையுரை தந்த திலகராஜ் ஐயா அவர்களுக்கு நன்றினை தெரிவித்து மகிழ்கின்றேன். இன்றைய தமிழ் கூடலுரை இணையத்தமிழ் குறித்து அமைய இருக்கின்றது. முத்தமிழின் சிறப்புகள் நமக்கு அறிந்ததே நாம் எல்லோரும். அதில் 4ஆம் தமிழாய் இணைந்தது அறிவியல் தமிழ். அதனுடைய நீட்சியாய் அமைந்தது தான் இந்த இணையத்தமிழ். நாம் நிறைய நமக்குள்ள பிரிவுகள் இருக்குது. நாம் இனமாக பிரிந்திருக்கிறோம், மதமாக பிரிந்திருக்கிறோம், ஜாதியாக பிரிந்திருக்கிறோம், நாடுகள் விட்டு நாடுகளாக பிரிந்திருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் முழுமையும் ஒன்றிணைக்கும் ஒரே விடயம் ஒன்று உண்டு என்றால் அது இணையம் மட்டும்தான் இப்போது இருக்குது. கடவுள் இணைப்பாரா என்று கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிபாடு. ஆனால் இணையம் என்ற ஒன்று உலக மக்கள் அனைவரையும் ஒன்றிணைக்கக்கூடிய ஒன்றாக இன்று திகழ்கின்றது. அவ்வகையில் இணையத்தமிழ் அதில் கற்றலும் படைத்தலும் குறித்து நம்மிடையே உரையாற்ற வருகை தந்திருக்கும் சபானா பர்வீன் அம்மா அவர்கள் 4 முதுகலை பட்டங்களை பெற்றவர். கணினி பயன்பாட்டியலில், வரலாற்றில், இதழியல் மற்றும் மக்கள் தகவல் தொடர்பியலில், தமிழில் என 4 முதுகலை பட்டங்களை பெற்ற சிறப்பிற்குரியவர். கணினி அறிவியலில் ஆய்வியல் நிறைஞர் பட்டத்தினையும் பெற்றிருக்கின்றார். அம்மா அவர்கள் மதுரை காமராசர் பல்கலைக்கழக மனிதவள மேம்பாட்டு மையத்தில் நிகழ்ந்த 72வது புத்தாக்க பயிற்சியில் பேராசிரியர்களுக்கு பெருந்திரள் திறந்தவெளி இணையவழி பாடநெறிகள் குறித்து சிறப்புரை வழங்கியிருக்கின்றார். இவரது உரைகள் வளமான இணையம், வளமான இந்தியா, தொடுதிரை தலைமுறை ஆகிய தலைப்புகளில் அகில இந்திய வானொலியில் 4 முறைகளுக்கு ஒளிபரப்பப்பட்டுள்ளன. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், கொடைக்கானல் அன்னை தெரசா பல்கலைக்கழகம், இளையான்குடி ஜாகிர் ஹுசைன் கல்லூரி, போடி சிபிஐ கல்லூரி, சென்னை மார் கிரிகோரியஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, கரூர் அன்னை கல்லூரி, காமாட்சிபுரம், நாகப்பட்டினம் ஏடிஎம் மகளிர் கல்லூரி, கொங்கு கலை அறிவியல் கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்கள் பலவற்றிலும் இணையம் குறித்த தனது சிறப்புரையினை ஆற்றிய பெருமைக்குரியவர். நன்சை அறக்கட்டளை, தேனி தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகளின் கீழ் மாணவர்களுக்கு உள்ளுரை பயிற்சிகள் வழங்கிய பெருமை உள்ளவர். இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களின் பன்னாட்டு திரை மற்றும் பண்பாட்டு ஆய்வகத்தின் மூலம் மாணவர்களுக்கு இணையம் குறித்த சிறப்பு வகுப்புகளை எடுத்து வருபவர். 2019 முதல் 2021 வரை தமிழ்நாடு காவல்துறை நடத்திய நிறைவாழ்வு பயிற்சியில் தேனி மாவட்ட காவலர்களுக்கு முதன்மை பயிற்றுனராக இருந்து பயிற்றுவித்த பெருமைக்குரியவர். அம்மா அவர்கள் இன்றைய நிகழ்வில் இணையத்தமிழ் கற்றலும் படைத்தலும் குறித்து உரையாற்ற வருகின்றார். இன்றைய காலத்தில் உங்களுக்கு தேவையான தலைப்பு. ஏன்னா நாம் இன்னும் நம்மளை எப்படி வளர்த்து கொள்ளலாம், ஏன்னா இணையம் இல்லாமல் எதுவுமே இல்லை. எல்லாருமே தலை குனிந்து தொடுதிரையை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு காலத்தில் அதை பயன்படுத்தி நாம் எப்படி நம் வாழ்வில் செழிக்க இயலாம் என்பதை அம்மா அவர்கள் எடுத்துரைப்பார் என்று நினைக்கிறேன். அம்மா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன்.
பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்க. சான்றோர்கள் நிறைந்த இந்த பெருமன்றத்தில் எனக்கு உரையாற்ற வாய்ப்பினை அளித்த உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் ஐயா ஔவை நா. அருள் அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். இந்த நிகழ்வினை மிக அருமையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் அம்மா ஜான்சிராணி அவர்களுக்கும் சோமசுந்தரி அம்மா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகின்றேன். நல்லதொரு முன்னிலை உரையாற்றிய ஐயா திலகராஜ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். இந்த அவையில் கூடியிருக்கும் அத்துணை அழகானவர்களுக்கும் என்னுடைய அன்பின் வணக்கங்கள். ஆமாம், ஐயா ஜெயகாந்தன் சொல்வது போல, யாரை பார்த்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறதோ அவர்கள்தான் அழகானவர்கள். இங்கே நிற்கிறது, உங்களை பார்க்கறது, இந்த கூடலில் பேசுறது எனக்கு அப்படி ஒரு உவகையாக இருக்கிறது. நெஞ்சம் நிறைந்த இந்த தருணத்தில் இந்த தலைப்பில் நெஞ்சம் நிறைந்த இந்த தருணத்தில் இணைய தமிழ் கற்றலும் படைத்தலும் அப்படிங்கிற தலைப்பில் யான் அறிந்த செய்திகளை உங்கள்கிட்ட பகிர்ந்திருக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இணையம்ங்கிறது இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் பிரிக்க முடியாத ஒரு விடயமாக மாறிவிட்டது. கையில் எப்படி கைரேகை இருக்குதோ அதுபோல் அலைபேசிகள் ஒட்டிக்கிட்டு இருக்கு. அலைபேசியின் வாயிலாக இணையத்தில் நாம் இணைந்து கொண்டிருக்கிறோம். நொடிக்கு நொடி பிரிக்க முடியாத பந்தம் அப்படி சொல்கிறதா இல்லை பிரிக்க முடியாத நிர்பந்தம்னு சொல்கிறதான்னு தெரியலை. அந்தளவுக்கு நாம் இணையத்தோடு இணைந்தே இருக்கின்றோம். 1957 ரஷ்யா ஸ்புட்னிக்குங்கிற ஒரு செயற்கைக்கோளை விண்வெளியை ஏவுறாங்க. உலகத்தில் தொழில்நுட்பத்தில் அவங்க தான் முதல் இடம்ங்கிறது தெரியுது அப்போதைக்கு. உடனே அமெரிக்கா நாடு ஆர்ஃபாங்கிற அமைப்பை உருவாக்குறாங்க. போர் சூழ்நிலையில் கூட அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தொடர்பு பாதிக்கப்படக்கூடாது, தகவல் தொடர்பு பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கணினிகளுக்கு இடையே வலையமைப்பை உருவாக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி முதல்ல 1969 ஆண்டு 2 நிறுவனங்களுக்கு இடையில் அப்படி ஒரு வலையமைப்பு ஏற்படுத்தப்பட்டது. கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்துக்கும் ஸ்டான்ஃபோர்ட் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கும் முதல் வலையமைப்பு உருவாக்கப்பட்டது. அதுதான் இன்னைக்கு உலகம் பின்னி பிடைஞ்சு கிடக்கிற அந்த இணையத்துக்கு தொடக்க புள்ளி. இந்தியாவை பொறுத்த முடிக்கும் முதல்ல 1986 ஆண்டு எர்நெட்டின் கொண்டு வந்தாங்க. எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச், படிப்பு மற்றும் ஆராய்ச்சிக்காக கொண்டு வரப்பட்டது. பின்னாட்களில் இணையத்தில் எக்கச்சக்கமான வளர்ச்சிகள். முதல்ல மின்னஞ்சல் வந்துச்சு, கூகுள் வந்துச்சு, மேகக்கணிமை வந்துச்சு, இப்போ செயற்கை நுண்ணறிவு. முன்னேற்றம் பன்மடங்காக பெருங்கி கொண்டே போயிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் இணையத்தில் தமிழ் வளம் எப்படி இருக்கு? மிக அருமையாக இருக்கிறது, செழித்து இருக்கிறது. உறக்கச் சொல்லலாம், தமிழ் நன்கு வளர்கிறது இணையத்தில். நான் கடந்த 10 ஆண்டுகளாக வளமான இணையம் வளமான இந்தியாங்கிற தலைப்பில் கல்லூரி மாணவர்கள்ட்ட பேசிட்டு வர்றேன். 2017 ஆண்டு காரைக்குடி அழகப்பா தமிழ் முதுகலை மாணவர்களுக்கு பயிற்சி எடுக்கிறதுக்காக இணையத்தில் தரவுகளை எடுக்க முற்பட்ட போது கூகுளில் அம்மானு தட்டச்சு செஞ்சேன்.
எனக்கு கிடைத்த விவரங்களில் ஆபாசம் விரவி இருந்தது. அப்பான்னு போட்டாலும் அதே தான், தம்பின்னு போட்டாலும் அதே தான், ஆபாசம் நிறைந்திருந்தது. ஆனால் இன்னைக்கு அப்படி கிடையாது. லட்சக்கணக்கான புத்தகங்கள் உள்ள ஏற்றப்பட்டிருக்கிறது. இலக்கியங்களின் பெட்டகமாக இணையம் இருக்கிறது. நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறதான் அங்கே முக்கியமான விடயம். அதை தான் இப்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். கல்வி எதற்கு அப்படிங்கிறதுக்கு நாலடியாரில் ஒரு அருமையான பாடல் இருக்குது. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. கல்வியோட சிறப்பு இதை விட சிறப்பாக சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட பாடல். பாட நெறிகளாக இணையத்தில் என்னால் பெற முடியுமா? தமிழ் வழியிலனா முடியும். அடுத்து வாங்கம்மா. அதுக்கு முன்னாடிங்க ஸ்வயம்னு போட்டுறேன்னு சொல்ல. தமிழ் வெளியில் என்னால் பாட நெறிகளை கோர்சஸ் என்னால் படிக்க முடியுமா இணையத்தில் அப்படின்னா கண்டிப்பாக முடியும். அதுதான் ஸ்வயம், ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் அஸ்பைரிங் மைண்ட்ஸ். அடுத்த ஸ்லைட். நீங்கள் இங்கே போயிட்டு உங்களுடைய பயிற்று மொழி தமிழ்னு மட்டும் தேர்வு செஞ்சிட்டிங்கன்னா நிறைய செல்நெறியில் இருக்கும் பாடங்களை, கரண்ட்டில் ட்ரெண்டில் இருக்கிற டாபிக்ஸை நீங்கள் என்ன செய்யலாம், அப்படியே கற்றுக்கலாம். அவ்வளோ பாடங்கள் தமிழ் வழியில் உங்களால் கற்றுக்க முடியும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், குவாண்டம் மேத்தமெட்டிக்ஸ், C++, ஜாவா, பைத்தான்லேருந்து எக்கச்சக்கமான கோர்சஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பாடம் பிடிக்கிறதோ அதை நீங்கள் என்ன செய்யலாம்னா தேர்ந்தெடுத்து படித்து கொள்ளலாம். காணொளி இருக்கும், குறிப்புகள் கொடுத்துருவாங்க, கலந்துரையாடல் இருக்கும், பின்பு தேர்வு நடக்கும். எல்லாத்தையும் சீராக முடிச்சிட்டோம்னா சான்றிதழோட அறிவு. அருமையான விஷயம் இல்லையா? இது இணையத்தில் இருக்குது, மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளணும். அடுத்து வளைப்பு. இது எல்லாருக்கும் தெரிந்த விஷயந்தான். புலம்பெயர்ந்த தமிழர்கள் ஆரம்ப நிலையில் உறவாடி கொள்வதற்காக 2003 இது உருவாக்கப்பட்டு தமிழர்களால் இது செம்மையாக இன்று வரை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வலையமைப்பு bloggers.com, blogspot.com போன்ற வலைதளங்களில் போய் உங்களுடைய மின்னஞ்சல் மட்டும் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வலைப்பூவை என்ன செய்யலாம், உருவாக்கிக்கலாம். வலைப்பூவும் ஒரு வலைதளம் தான். மற்றதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதில் இற்றைப்படுத்துதல் எளிது, அப்டேட் செய்கிறது ஈஸி, பராமரிப்பது எளிது, தொடர்பாடல் எளிது. இணையத்தில் நிறைய அறிவு பெட்டகமாக வலைப்பூக்கள் இருக்குது. குறிப்பாக 2 சொல்லணும் அப்படின்னா மாணவர்கள் இதெல்லாம் குறித்து கொள்ளலாம். ஐயா முனைவர் பிரபாகரன் அவர்களுடைய புறம் 400 அப்படிங்கிற வலைப்பூ இருக்குது. அடுத்த அந்த வலைப்பூவில் பார்த்தோம்னா ஒரு பாடலுக்கு விளக்கத்திலிருந்து அந்த ஒவ்வொரு சொல்லுக்கு விளக்கத்திலிருந்து அருமையாக கொடுத்துருப்பார். அழியா சுடர்கள்னு ஒரு பிளாக் ஸ்பாட் இருக்குது. இது ஒரு வலைப்பூ. இது நவீன இலக்கிய கர்த்தாக்களின் படைப்பு பெட்டகம். நிறைய இலக்கிய கர்த்தாக்களுடைய படைப்புகள் முழுவதும் இங்கே இருக்குது. ஒரு கிளிக்கில், ஒரு சொடக்கில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா அந்த அருமையான விஷயங்களெல்லாம் வாசித்து பயன்பெறலாம். வலைப்பூவை நீங்கள் உருவாக்கி உங்களுக்கு தெரிந்த அறிவுசார் விஷயங்கள், உணவு சார் விஷயங்களை பகிர்ந்துக்கலாம். 2மே முடியும். அறிவு சார்ந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம், உணர்வு சார்ந்த விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம். அடுத்துங்கம்மா. அடுத்து ஆராய்ச்சி இதழ்கள். ஆரம்ப நிலையில் ஐயா சீசு செல்லப்பா சொல்லுவார், தமிழ் ஆராய்ச்சிகள் அஞ்சரை பெட்டி ஆராய்ச்சிகளாக இருப்பதாக சொல்லியிருக்கார். இன்னைக்கு நல்லதோர் ஒரு திசையை நோக்கி நம்மளுடைய ஆராய்ச்சிகள் முன்னெடுத்து போயிட்டுருக்கு. எந்த அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் நாட்டில் அத்லிக் அப்படிங்கிற இடம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஃபீனிஷியர்களுடைய கல்லறையை அகலாய்வு செய்கிறாங்க.
அங்கே ஒரு வெண்கல தட்டினால் ஆன கண்ணாடியை பார்க்குறாங்க. இந்த செய்தியை பார்த்த தமிழ் ஆய்வாளர் ஒருத்தவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அப்போ 2000 ஆண்டுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கண்ணாடி பயன்படுத்தினாங்களா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியை பண்ணுறார். பரிபாடலில் ஒரு பாடல் இருக்கிறது, வாசனர் நெய்யாடி அப்படின்ற அந்த பாடல், வையை பாடல். வையை ஆற்றுல குளிச்சுட்டு அந்த மகளிர் அந்த கண்ணாடிக்கு நெய் பூசி நன்றாக துடைத்து விட்டு தன்னுடைய இயற்கையான அழகையும் காதலனுடன் கூடியதால் ஏற்பட்ட சிறப்பு அழகையும் ரசித்து மகிழ்வதாக அந்த பாடல் அமைந்துள்ளது. அப்போ எடுத்துட்டாங்களா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் கண்ணாடி இருந்திருக்கு. இதோட விடலை, ஆதிச்சநல்லூரில் கிடைச்ச பொருள்களோட கேட்லாக் புத்தகத்தை பார்க்குறாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு படம் இருக்குது. ஆனால் ஆய்வாளர் என்ன சொல்லிட்டார்னா, இது கேக் செய்ய பயன்படுத்தப்படும் தட்டுன்ட்டார். நம்ம தமிழ் ஆய்வாளர்கள் விடலை. இல்லை, பரிபாடலில் இப்படி ஒரு பாட்டு இருக்குது, இஸ்ரேல் நாட்டில் இப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க, இங்கே இது இருக்குது, இது கண்ணாடி. கனெக்டிங் த டாட்ஸ், சரியான முறையில் கிடைத்த தகவல்களை என்ன செய்கிறது, சேர்த்து புதிய ஒரு படைப்பை உருவாக்குவது. இப்படிப்பட்ட ஆராய்ச்சி விஷயங்கள், புதிய புதிய கருத்தாக்கங்கள் நம்மளுடைய தமிழ் மொழியில் வந்துக்கிட்டே இருக்குது. எக்கச்சக்கமான ஆராய்ச்சி இதழ்கள் வந்திருக்கு. நீங்கள் பார்க்கலாம், மாணவர்கள் சென்று பார்க்கலாம். காலச்சுவடு, வரலாறு.com, இந்த மாதிரி நிறைய ஆராய்ச்சி இதழுக்குரிய வலைதளங்கள் இருக்குது. நிகர்நிலையில் நீங்கள் போய் என்ன செய்யலாம், படித்து பயன்பெறலாம். இல்லாட்டி பதிவிறக்கம் செய்து அதை படித்து பயன்பெறலாம். அடுத்து மாணவர்களிடம் ஒரு கேள்வி. இங்கே இருக்கும் சான்றோர்களுக்கு கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கும். மாணவர்கள் சொல்லுங்க, விக்கிபீடியா இருக்குங்க இல்லையா, எல்லாரும் பார்ப்பீங்க. அதில் நான் போய் மாற்றம் செய்ய இயலுமா? அதில் நான் போய் மாற்றம் செய்யலாமா? பண்ணலாமா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாது? முடியுங்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. முடியாதுங்கிறவங்க கை தூக்குங்க. இல்லைங்க, அது விக்கிபீடியா கண்டென்ட், அதெல்லாம் டச் பண்ண முடியாது. அப்படி யாரும் இருக்கீங்களா? இல்லை. நன்று. விக்கிபீடியா மொத்தம் 342 மொழிகளில் வந்துட்டுருக்கு. தமிழில் மொத்தம் 1,75,000 கட்டுரைகள் இருக்குது. அல்லல்ல குறையாத கட்டுரை வளம். நம்ம இந்தியாவில் வச்சு 2வது இடத்துல கட்டுரையில் இருக்கோம். தென்னிந்திய அளவில் முதலிடத்தில் இருக்கோம். அவ்வளோ கட்டுரைகள் இருக்குது. நீங்களும் என்ன செய்யலாம், விக்கிபீடியன் எடிட்டராக மாறலாம். உங்கள் மின்னஞ்சல் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கை, பயனர் கணக்கை உருவாக்கிட்டு உங்களுக்கு தெரிந்த செய்திகளை என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அது சரியான தகவலாக இருந்தால் குழு இருப்பாங்க, அவங்க பார்த்துட்டு அது தொடர்ந்து விக்கிபீடியாவில் இருக்கணுமா இல்லையான்னு முடிவு பண்ணுவார். அப்போ வரிசையாக பார்த்துட்டே வர்றோம். மூக்ஸ் கோர்ஸ் பார்த்தோம், ஸ்வயம் கோர்ஸ் பார்த்தோம், வலைப்பூக்களில் இருக்கு என்னன்னு பார்த்தோம், ஆராய்ச்சி இதழ்கள், விக்கிபீடியா, இன்னும் நிறையா இருக்குது. சொற்குவை அப்படிங்கிற வலைதளத்திலலாம் பார்த்தோம்னா லட்சக்கணக்கான 600 துறைகள் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளுக்கு கலைச்சொற்கள் கொடுத்துருக்காங்க. இன்னுமே கலைச்சொற்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. நிறைய அகராதிகள் இருக்குது, நிகண்டுகள் இருக்குது, புத்தகங்கள் இருக்குது. வளம், தமிழ் வளம் நிறைந்து இருக்கிறது. இது தவிர்த்து நீங்கள் பயன்படுத்துறதுக்கு சொற்பிழை திருத்தி, இலக்கண பிழை திருத்தி, ஒருங்குறி மாற்றி போன்ற மென்பொருட்களும் இருக்குது. நீங்கள் பதிவிறக்கம் செய்து அதை பயன்படுத்திக்கலாம். அடுத்து இப்போ கற்றலுக்கு ஒருவாறு பார்த்தாச்சு. அடுத்து படைத்தலுக்கு போகும்போது செயற்கை நுண்ணறிவு பற்றி பேசணும். நம்ம தமிழ் படிக்கிறோம், நம்மளுக்கு எதுக்கு இந்த தொழில்நுட்பம்ன்ற எண்ணம் இனிமேல் செல்லுபடியாகாது. சேர்ந்து பயணிக்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம்.
2 எண்களை கூட்டணும் அப்படின்னா அதுக்கும் நிரல் எழுதணும். கணினிக்கு தெரியாது. 2வது படிக்கிற பிள்ளை கூட்டி சொல்லிடும். ஆனால் கணினிக்கு நிரல் கொடுத்தா தான் கூட்டி சொல்லும், ப்ரோக்ராம் எழுதி கொடுத்தா தான் கூட்டி சொல்லும். அப்போ 2 எண்களை கூட்டணும்னாலும் நிரல் எழுதணும். பெரிய கார்ப்பரேட் நிர்வாகத்தை நீங்கள் நிர்வகிக்கணும்னாலும் அதுக்கும் நிரல் எழுதணும். முன் எழுதப்பட்ட நிரல்கள் இல்லாமல் கணினியே ஒரு முடிவை எடுப்பது தான் செயற்கை நுண்ணறிவு, வேறு ஒன்றுமே இல்லை. அதுவாக என்ன செய்யும் அப்படின்னா கற்றுக்குறோம், கற்றுட்டு தேவையான முடிவுகளை எடுக்கும். அதுதான் செயற்கை நுண்ணறிவு. அடுத்து அதில் ரொம்ப முக்கியமானது எந்திர கற்றலும் ஆழமான கற்றல் இல்லாட்டி ஆழ்ந்த கற்றல்னு சொல்லுவாங்க. இன்னொன்று ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு. இதில் எந்திர கற்றல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஐயா சிற்பி சொல்வார் இல்லையா, உலகுக்காக ஒரு முகம், ஊருக்காக ஒரு முகம், உனக்காக ஒரு முகம் வைத்திருக்கிறேன் நான். எனக்காக ஒரு முகம் உண்டு, அதை யாரும் பார்த்ததில்லை. ஏனென்றால் அது உண்மையில் முகம் இல்லை, அகம். யாருக்கும் காமிக்க மாட்டோம் அந்த முகத்தை, உள்ளதான் வச்சுருப்போம். கணவன் மனைவிக்கு காட்ட மாட்டார், மனைவி கணவனுக்கு காட்ட மாட்டார். எவ்வளவு நட்பாக இருந்தாலும் காட்ட மாட்டோம். இன்னொரு முகம் அனைவருக்கும் உண்டு. அந்த அகத்தை கூட கிளறி எடுத்து நீ இப்படிப்பட்டவன், உனக்கு இதுதான் பிடிக்கும், தொடர்ந்து இதெல்லாம் நீ காமிச்சா பார்த்துக்கிட்டே இருப்பேன்னு வலையொலியில் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அதுதான் இயந்திர கற்றல். வலையொலி என்ன செய்யுது, நம்மளை கற்றுக்கொள்கிறது. இன்னார், இந்த ஐபி அட்ரஸ், பெண், இந்த வயது, இதில் நாட்டமுடையவர், இதை தொடர்ந்து காண்பித்தா பார்த்துக்கிட்டே இருப்பான். இயந்திரம் கற்றுக்கொண்டு ரெக்கமெண்டேஷன் பரிந்துரைகள் செய்யுது இல்லையா, அதுதான் இயந்திர கற்றல். இதில் கவனமாக இருங்க. அடுத்து ஆழமான கற்றல் இந்த இயல்மொழி செயலாக்கமெல்லாம் இருக்கும். அது வேணால் ஒரு நிமிடம் சொல்லிடலாம். நம்ம அலெக்சாட்ட பேசுகிறோம் இல்லையா, அதெல்லாம் இதனுடைய எடுத்துக்காட்டு தான். நம்மளுக்கு அடுத்து முக்கியமானது அடுத்துங்கம்மா ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு. அதென்ன ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு அப்படின்னா, இப்போ கூகுளில் போய் நீங்கள் ஒரு சொல்லை தட்டச்சு செஞ்சீங்கன்னா அந்த சொல் சம்பந்தமாக என்னெல்லாம் விடயங்கள் இணையத்தில் இருக்கிறதோ எல்லாத்தையும் கொண்டு திரையில் வரிசைப்படுத்தி காமிச்சிரும். உங்களுக்கு எது தேவையோ அதை சொடுக்கி நீங்கள் பார்த்துப்பீங்க. இந்த ஆக்கமுறை என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, புதுசாக ஆக்கி கொடுக்கும், மற்றது எடுத்து கொடுக்கும், அவ்வளோதான். எனக்கு புதிய படத்தையே உருவாக்கி கொடு, அது படத்தையே உருவாக்கி கொடுக்கும். அதுதான் ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு. இதுக்கு முன்னாடியெல்லாம் இருக்கிறதை எடுத்து கொடுக்கும், இது ஆக்கி கொடுக்கும், சமைத்து கொடுக்கும். புதிதாக உங்களுக்கு என்ன தேவையோ அது சமைத்து கொடுக்கும். அதுதான் ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு. இப்போ வகுப்பில் நிறைய பாடங்கள் எடுப்போம். அதில் இந்த அகப்பாடல்கள் எடுக்கும்போது மாணவர்கள் மத்தியில் ஒரு தெளிச்சி இருக்கும். ஆமாவா இல்லையா? திருக்குறளில் ஆரம்பித்து புதுக்கவிதைகள் முடிக்கும், அதனுடைய ஆதிக்கம் அதிகம். வள்ளுவர் சொல்லுவார், இரு நோக்கு அவளுன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய், நோக்கொன்ற நோய் மருந்து. எவ்வளோ அருமை பாருங்க. பெண்ணிற்கு 2 பார்வை, அவள் கண்ணிலேயே ஒன்று நோயை உருவாக்கும், இன்னொன்று நோய்க்கு மருந்தாகும். காதலை எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க. இன்றைக்கி புதுக்கவிதையிலையும் அது விட்டு வைக்கல. நீ நீர் இறைக்க வருவாய் என்று தெரிந்துதான்
கிணற்றில் விழுந்து கிடைக்கிறது நிலாங்கிறாங்க. இந்த செய்திகளை படிக்கிறதுக்கு நல்லா இருக்குது, சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது, கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. காணொளியை பார்த்தா இன்னும் எவ்வளவு அருமையாக இருக்கும். அதுதான் இந்த ஆக்கமுறை சேர்க்கை நுண்ணறிவு. அடுத்துங்க, இதை அடுத்து பார்க்கலாம். அடுத்து வாங்கம்மா. இந்த வீடு ஏஐன்னு சொல்லுவாங்க. வீடு ஏ மாணவர்கள் எழுதி வச்சுக்கலாம். வீடு ஏ இந்த செயற்கை நுண்ணறிவு இந்த கருவியில் போய் அடுத்துங்க இதுக்கு முன்னாடி போங்க. 2 வார்த்தை மட்டும்தான் தமிழில் தட்டச்சு செஞ்சுருக்கேன். என்ன போட்டிருக்கேன் தெரியுதுங்களா? தெரியுதா? என்ன போட்டிருக்கேன்? இரவு நிலவு, அவ்வளோதான் போட்டிருக்கேன். 2 வார்த்தைகளை மட்டும் கொடுத்து அந்த என்ட்ரு பொத்தானை அப்படி சொடுக்குனவனையுமேவும் அதுவே என்ன செய்யுது அப்படின்னா ஒரு காணொளியாக மாற்றி கொடுத்துருது. ஸ்கிரிப்ட் அதுவே எழுதிக்கிறதுங்க. நம்மளே எழுதினோம்னாலும் எழுதலாம். அதுவே எழுதிக்கிறது, பின்னணி இசையை போட்டுக்கிறது, தேவையான படங்களை உள்ளே சேர்த்துக்கிறது. நிமிடங்களில் எனக்கு காணொளியாக கிடச்சிருது. அடுத்துங்க, இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ப்ரிப்பேர் ஆகுது. அடுத்துங்க, முழுமையான வீடியோ எனக்கு கிடச்சிருச்சு. இன்னைக்கு காலையில் உட்காந்து பண்ணது இதுதான். ஆக்கமுறை சேர்க்கை நுண்ணறிவு புதுதாக எனக்கு சமைத்து கொடுத்து விடும். நான் என்ன கேட்குறேனோ, எனக்கு இப்படி படம் வேணும்னா அப்படி படம் வரும். இதில் நானே வந்து ஸ்கிரிப்ட் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லை அதுவே எழுதிக்கிடும். இங்கே எழுதியிருக்கிறது அதுவாக எழுதிக்கிடுச்சு. அதுக்கு வாய்ஸ் ஓவர் இருக்கு இல்லையா, அது நம்ம கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம், இல்லாட்டி உள்ளுக்கே வந்து இருக்கும், குரலை நம்ம வந்து தேர்வு செய்து கொள்ளலாம். அப்போ இந்த மாதிரி கருவிகள் மூலமாக நம்ம காணொளிகள்லாம் என்ன செய்யலாம்னா உருவாக்கிக்கலாம். இதுக்கு முன்னாடி போங்கம்மா. அதுக்கு முன்னாடி இது மர்ஃப் ஏஐ. இது எப்படின்னா, நான் ஒரு முறை என்னுடைய மாணவர்களுக்கு பாடம் சம்பந்தமான ஒரு காணொளி வந்து முயற்சி செஞ்சிட்ருந்தேன். எப்போனா கொரோனா டயத்தில் ஒரு 3 பக்கங்களை தொடர்ந்து வாசிக்கணும். தொடர்ந்து வாசிச்சுட்டே வருவேன். 2வது பக்கத்தில் சின்ன திகட்டலாயிரும். ரெக்கார்டிங்கை திருப்பி ஃபஸ்ட்லேருந்து போடுறது இந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இந்த மர்ஃப் வலைதளத்தில் போய் ஸ்கிரிப்டை கொடுத்துடணும், என்னுடைய வாய்ஸ் சாம்பிளை கொடுத்துடணும். எத்தனை பக்கம்னாலும் நான் வாசிப்பது போலவே கொடுத்துவிடும். அப்படி ஒரு கருவி இது. இது ஒரு செயற்கை நுண்ணறிவு கருவி. இதெல்லாம் நம்ம பாடம் பயில்வதற்கு, பாடம் கற்றுத்தருவதற்கு, நம்மளுடைய கருத்துக்களை வந்து அடுத்தவர்கிட்ட சொல்கிறதுக்கு காணொலியை நம்ம உருவாக்கணும்னு நினச்சோன்னா அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம். அடுத்து வாங்கம்மா. அடுத்து இது எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து இசையோடு செய்யும் போது இன்னும் ரொம்ப அருமையாக இருக்கும் இல்லையா? ஒரு பாடல் கேட்டுருவோமா? கடைசி ஸ்லைடு வாங்கம்மா. இது போம்மா, இருமுறை சொல்லுங்க. மதுரையின் மார்பில் மத்தாய் மிளிரு மாண்பின் உருவம் தமிழ் களஞ்சியம். உலகம் முழுதும் தமிழ் அறை இணைக்கும் உலக தமிழ் சங்கம் பெருமை செய்தாய பாரதி கனவு ஆகியது நனவு. பல தேசத்திலும் இலக்கிய வாசகம். நாடு கடந்தும் நாவெழுந்து தாய்மொழி நாளும் வளர்க்கும் இங்கு ஒரு ஒளி மழை. புலவர் உரைகள், பன்மொழி விழாக்கள், புத்தக வாசல், கலைநய பாக்கள். மண்ணின் வாசனை மொழியில் கரைந்தது, மதுரையில் தமிழகம் வளர்ந்தது. அம்மொழி தந்த அமுதமே நமக்கு உயிரில். அழகிய தமிழை அணைவோம் நெஞ்சில், மனதுக்கு இனிய தமிழ் காப்போம். மண்ணின் மைந்தா தமிழ் சங்கம் வாழ்க.
தமிழ் சங்கம் தமிழின் தேசம். இது நம்மளுடைய உலக தமிழ்ச்சங்கத்துக்கு இன்னைக்கு காலையில் ஒரு 5:30 மணி போல் உருவாக்கப்பட்ட பாடல். இது எத்தனை நிமிடங்கள் தேவைப்பட்டிருக்கும்? எத்தனை நிமிடங்கள் இதற்கு தேவைப்பட்டிருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தேவைப்பட்டது 4 நிமிடங்கள். என்ன செஞ்சணும் அப்படின்னா, ஒரு கருவிட்ட கொடுத்து ஹிண்ட்டு மாதிரி கொடுத்துடணும். உலக தமிழ்ச்சங்கம் எனக்கு எதை பற்றியெல்லாம் வேணுமோ அந்த ஹிண்ட்டை மட்டும் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது எனக்கு பாடலாக கொடுத்துருது. அந்த பாடலை அப்படியே எடுத்துகிட்டு போய் இன்னொரு கருவி, அந்த கருவிட்ட கொடுத்து எனக்கு இந்த மெட்டில் ஆண் குரலோ பெண் குரலோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் எனக்கு பாடலாக கொடுங்கன்னு சொன்னால் அது பாடலாக கொடுத்துருது. பதவிறக்கம் பண்ணிட்டு போயிடலாம். அப்போது இந்த அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு, ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு வளர்ந்துக்கிட்டே இருக்குது. கால சூழ்நிலையில் நம்மளும் அதை நோக்கி போகணும். ஐயா வாசை குழந்தைசாமி அவர்கள் சொல்லுவாங்க, அன்னைக்கு என்ன கருவி இருக்குதோ அந்த கருவி கொண்டு சமைக்க வேண்டும், அவ்வாறு சமைக்காத சமூகம் நலிவுறும்னு சொல்வார். வேறு ஒன்றும் இல்லைங்க, மர வேலை செய்பவர் இன்னை காலத்தில் ரம்பத்தை போட்டு ராவிட்டு இருந்தாருன்னா அது முடியுங்களா? முடியாது. எக்கச்சக்க கருவிகள் வந்துருச்சு. இன்றைக்கு சமுதாயத்தின் கருவி இணையம். அப்போ அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதை பற்றி நான் சில மேடைகளில் பேசும்போது சில பேர் கேட்டாங்க, நம்மளுடைய தனித்திறமைகள் போயிடுமே, என்ன செய்கிறது? என்னுடைய நண்பர் ஒருத்தவர் கவிஞர் அருண் பாரதி, அவருக்கு இப்படி ஒரு பாடலை அமுச்சு விட்டதுக்கப்புறம் அவர் சொன்னார், நகைப்புக்காக சொன்னார், அப்போ நாங்கள்லாம் இனி தேவைப்பட மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொன்னார். கிடையவே கிடையாது. கால்குலேட்டர் வந்தப்பையும் இதே மாதிரி தான் சமூக அலை இருந்துச்சு. கால்குலேட்டர் வந்துச்சு, இனிமேல் நம்ம கணக்கெல்லாம் மறந்துடுவோன்னு சொன்னாங்க. கணினி வந்துச்சு, அவ்வளோதான், இனிமேல் எல்லாத்துக்குமே வேலை கிடையாது, எல்லாமே அதுவே பார்த்துரும். அதுவும் நடக்கலை. செயற்கை நுண்ணறிவும் அப்படி தான். கருவிங்க நம்ம பயன்படுத்த தெரிஞ்சுக்கிட்டோம்னா, சரியான ஆளுமையோடு இருந்துட்டோம் அப்படின்னா நம்மளும் நல்லா இருப்போம், இணையமும் நல்லா இருக்கும், உலகமும் நல்லா இருக்கும். நலம் சூழ்க என இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமையான உரை. இணையத்தமிழ் குறித்து ஏறத்தாழ நாங்கள் ஒரு 10-11 ஆண்டுகளாக பல உரைகளை நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய உரையில் அமைந்த செய்தி அனைத்துமே புதுமையாக இருந்தது. அது அவருடைய ஆழங்கால் பட்டவர் இந்த இணையத்தமிழ் என்பது தெரிய செய்தது. ஏன்னா மிக நல்ல நல்ல வலைத்தளங்களையும் வலைப்பூக்களையும் அந்த செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டினையும் மிக அழகாக எடுத்துரைத்தார். தெளிவான நடையில் மிகச்சிறப்பான உரை. கலந்துரையாடும் நேரம் இது. மாணவர்கள் நிறைய கேள்விகளை எதிர்பார்க்குறோம் மாணவர்கள்ட்ட இருந்து. அப்படி இல்லைன்னா எல்லோரும் திறன் பேசியை கீழே இங்கேயே வச்சுட்டு போயிடணும், கேள்வி கேட்காதவங்கெல்லாம். ஏன்னா நீங்கள் திறன் பேசியை நிறைய பயன்படுத்துகிறவங்க, உங்களுடைய சந்தேகங்கள் நிறைய இருக்குன்னு நினைக்கிறோம். அதனால் மாணவர்கள் அவங்கள்ட்ட கேள்விகள் கேட்டு தெளிவுகளை பெற்றுக்கொள்ளலாம். என்னோட பேர் பாண்டியன், காந்தி சிந்தனை கல்லூரியில் இருக்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்கிறீங்கள்ல, இதை கோர்ஸ் மாதிரி யாரும் நடத்துகிறாங்களா? மதுரையில் யாரும் கோர்ஸ் நடத்துகிறாங்களா? இருக்குங்க, நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய அகாடமிலாம் நடத்துகிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்வேன் அப்படின்னா, இணையத்தில் நீங்கள் தேடுங்க. வலையொலியிலேயே நிறைய ஃப்ரீயான கோர்சஸ்லாம் இருக்குது, அதை பாருங்கள்.
அதில் இருக்கிற கருவிகளை பயன்படுத்தி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பாடநெறியில் சேரணும்னா சேர்ந்துக்கோங்க. இது நான் வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்டது. எடுத்தவனையும் போய் பணத்தை கட்டி அந்த மாதிரி வேணாம். இந்த ஸ்வயத்திலேயே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குடித்த கோர்சஸ்லாம் இருக்குது, ஃப்ரீ கோர்சஸ் இருக்குது, அதை அவைல் பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டினா வலையொலியில் இருக்கிறத பார்த்து கருவிகளை பயன்படுத்துங்க. நிறைய கருவிகள் இருக்குது, ஆயிரக்கணக்கில் கருவிகள் இருக்குது. ஒவ்வொரு கருவியாக பயன்படுத்தி பாருங்கள். நீங்கள் ஓய்வு நேரங்களில் சும்மா மேலையும் கீழையுமா நம்ம வந்து மாணவர்கள் என்ன செய்வோம், கன்னியாகுமரியிலேருந்து தடவி இங்கே போயிடுவோம், காஷ்மீர் போயிடுவோம். அந்த நேரங்களில் இந்த மாதிரி கருவிகளை ஒரு நாளைக்கு ஒரு கருவி அப்படின்னு போட்டு பயன்படுத்தி பார்த்தாலே உங்களுக்கு அதை பற்றி நல்ல ஒரு புரிதல் உருவாயிரும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். அம்மா, உங்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. ஜான்சி அம்மா சொன்ன மாதிரி இணையத்தமிழை பற்றி கொஞ்சம் நல்லா டீப்பாகவே சொல்லியிருக்கீங்க. அதில் பிழை திருத்தியே இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது பிழை திருத்தியை அதிகாரப்பூர்வமாக நம்பலாமா? வாணி பிழை திருத்தி, நாவி பிழை திருத்தி இதெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேங்க, சரியாக இருக்கிறது. சரியாக. அதே மாதிரி இதை எடிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்கீங்க விக்கிபீடியாவில். அது அந்த தகவலும் நம்பகத்தன்மையாக இருக்குமா? ஏன்னா வலைத்தளத்தில் நிறைய வருது, வாட்ஸ்அப் குரூப்பில் அவங்க நினச்சதெல்லாம் எழுதுகிறாங்க. அதே அப்புறமேல அது தப்பு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எழுதுகிறாரு. நம்ம வந்து விக்கிபீடியாவில் பயனர் கணக்கை உருவாக்கிட்டு எனக்கு தெரிந்த விஷயங்களை நான் பக்கங்களாக உருவாக்கலாம். நிபுணர் குழு இருப்பாங்க, அவங்க அந்த கட்டுரை பார்ப்பாங்க. அது சரியாக இருந்தால் மட்டும்தான் அது காற்றுல வரும், இல்லாட்டினா கண்டிப்பாக வராது. அந்த கண்ட்ரோல் இருக்கணும். ஆமாம், கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சில சமயம் ஏற்கனவே இருக்கிற பக்கத்தை திருப்பி என்ன செய்வாங்கன்னா இற்றைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இப்போது சுந்தர் பிச்சை வந்து சிஓ ஆனதுக்கப்புறம் எங்கள் ஸ்கூலில் படித்தார்னு நிறைய பேர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா தொடர்ந்து இற்றைப்படுத்தினவனையும் அந்த பக்கத்தை என்ன செஞ்சுட்டாங்கன்னா லாக் பண்ணிட்டாங்க. சில பக்கங்களை நம்மளால் திருத்த முடியாது, எடிட் பண்ண முடியாது. மற்றதில் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், நம்மளே பொதுவாக என்ன பண்ணலாம் அப்படின்னா உருவாக்கிக்கலாம். நன்றி. வணக்கங்கம்மா. இன்னைக்கு உரை ரொம்ப சிறப்பாக இருந்தது. இளைய தலைமுறைக்கு மிகவும் பயனுள்ள உரை. கவிமலர்.comனு ஒரு இணையதளம் 2003 நான் தொடங்கிட்டேன். கிட்டத்தட்ட 22 வருஷமாக நடக்குது. 5.5 லட்சம் பேர் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு வருஷத்துக்கு 5000 ரூபா அது இடத்துக்கு கட்டணும். வெப்சைட்டுக்கு வந்து பணம் கட்டினா தான் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் எந்த வெளிநாட்டுக்கும் போனதில்லை, எல்லா வெளிநாட்டிலையும் அந்த இணையத்தை பார்த்துருக்காங்க. அதே மாதிரி இரவி.blogspotனு ஒரு வச்சுருக்கேன், வலைப்பு வச்சுருக்கேன், முகநூல் வச்சுருக்கேன். அதில் 5000 நண்பர்கள், 33,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நல்ல விஷயம் சொன்னீங்க. இந்த ஏஐயில் பார்த்தீங்கன்னா என் கவிதையை போட்டோன்னா ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தருது. சில நேரம் பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் நோ தமிழ் அப்படின்னு வருது. அது என்ன காரணம்னு தெரியல. அவங்க கீழேங்க சாட்ஜிபிடியாக இருந்தாலும் சரி, கிளாடாக இருந்தாலும் சரி, பெர்ப்ளெக்சிட்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலையும் என்ன போட்டுறாங்க அப்படின்னா தகவல் முழுமையாக சரியானதாக இருக்கும்னு சொல்ல முடியாதுன்னு அவங்களே சொல்லிடுறாங்க. அப்போ அது முழுமையாக இப்போதைக்குள்ளே நம்ப முடியலை. அடுத்து எங்களுடைய கணிப்புக்கு பெய்டு வெர்ஷன் வரும், பணம் கட்டினா தான் பயன்படுத்த முடியுன்ற மாதிரி அந்த கருவிகளுக்கு வரும். அப்போது அது சரியானதாக இருக்கும். இப்போது தவறுகள் இருக்க தான் செய்யுது. திருக்குறளில் கேள்வி கேட்டால் தப்பாக தான் பதில் சொல்லுது, கடைசி குறள் கேட்டால் மாற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கு. தமிழில் நிறைய தவறுகள் இருக்க தான் செய்யுது. ஒரு இதில் பெர்ப்ளெக்சிட்டியில் நான் வந்து ஒரு தகவல் எடுத்துட்டேன்னா அதை கொண்டு போய் திருப்பியும் சாட்ஜிபிடியில் போட்டு சரி பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு அந்த நிலமை. தமிழில் முழுமையான சரியாக கொடுக்குதுன்னு சொல்ல முடியல, தவறுகளோடு தான் வருது. நீங்கள் இந்த ஆக்கமுறை வேணால் நம்பி பயன்படுத்திக்கலாம். ஒரு பாட்டு எனக்கு வந்து உருவாக்கணும், ஒரு காணொளி உருவாக்கணும், இல்லாட்டி எனக்கு ஒரு படம் உருவாக்கணும், 2 இணைந்த கைகள் மாதிரி நடுவில் எனக்கு ஏதாச்சும் ஒரு பூ மாதிரி வேணும் அப்படின்னா அந்த ப்ராம்ப்டை கொடுத்தோம்னா அதுவே படத்தை உருவாக்கி கொடுத்துருது. 2 கைகள் இணைந்து
நடுவில் ரோஜா, இப்படி அப்படி ஹிண்ட் வேர்டாக கொடுத்தாலே படத்தை உருவாக்கி கொடுத்துருது. இந்த மாதிரி வந்து ஆக்கமுறைக்கு இப்போ சரியானதாக இருக்கிறது. இது நன்றி. ஒரு எதிர்பாராத விதமாக இன்றைக்கி உங்களை சந்திக்க வாய்ப்பு கிடச்சிச்சு. படம் தூங்கிட்டு இருந்தேன், போர் அடிக்குதுன்னு என் நண்பர் ராமூர்த்திக்கு சொன்னேன், இங்கே வா உனக்கு பயனுள்ளதாக இருக்கும்னாரு. மற்றபடி பெருசாக அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு கூட்டத்தில் ஒரு சாமானியன், அவ்வளோதான். நீங்கள் சொன்ன உடனே அந்த ஆக்கமுறை இன்டெலிஜென்ஸை நான் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் ஸ்ட்ரக் ஆகிட்டேன். என்ன அப்படின்னா, யுவர் டேட்டா வில் பி ஷேர்டு வித் தேர்ட் பார்ட்டிஸ்னு வந்துச்சு. அப்போ அந்த இடத்துல நிறுத்திட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன். நீங்கள் சொன்ன உடனே நான் டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதை. இப்போ எந்த அளவுக்கு தனிநபர் தொகுப்புகள் விவரங்கள் பத்திரமாக பாதுகாக்கப்படும் இந்த மாதிரியான நம்ம நுழைவுகளுக்குள்ளே செல்லும்போது? ஏன்னா இந்த மாதிரி கேட்குது என்கிட்ட, இப்போ எனக்கு வார்னிங் கொடுக்குது, யுவர் டேட்டா வில் பி ஷேர்டு வித் தேர்ட் பார்ட்டிஸ் சொல்லுது. அப்போ இது எந்த அளவுக்கு பாதுகாப்பானது பத்திரமானதுங்கிற தகவல் கேட்கலையே. நான் பொதுவாக வளமான இணையம் வளமான இந்தியான்னு பேசுவேன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ ஆரம்பிக்கும் போதே எப்படி ஆரம்பிப்பேன் அப்படின்னா, கதவில்லாத கழிப்பறையில் அமர்ந்திருக்கும் போது என்ன அசௌகரியம் இருக்குமோ அதே அசௌகரியம் இணையத்தில் இருக்கும்போது இருக்கிறது. அது உண்மை. டேட்டா செக்யூரிட்டி வந்து அஷூரன்ஸ் கிடையாதுங்க. ஆனால் மின்னஞ்சல் கொடுக்காம ChatGPT பயன்படுத்திக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய தகவலை நாங்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த கருவியோட மேம்பாட்டிற்கு பயன்படுத்திக்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. டேட்டா செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அதனால் அவங்களே கீழே போட்டுறாங்களே, உங்களுடைய ப்ரைவேட்டான அந்த தகவல்களை இங்கே பகிராதீர்கள், படங்களையோ தகவல்களையோ பகிராதீர்கள்னு அவங்க கீழேயே சொல்லிடுறாங்க. இன்றைக்கி இணையத்தின் மூலமாக எதையுமே கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம்ங்கிறத ரொம்ப சுலபமாக சொன்னீங்க. அதில் குறிப்பாக அந்த காணொளி பற்றி, இன்றைக்கி காணொளிங்கிறது இன்றைக்கி நிறைய வந்துருச்சு. அரசியலாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாம் காணொளியில் தான் காமிச்சுங்க. அந்த காணொளிக்கு நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. உங்களுடைய பேச்சு வந்து 35 நிமிஷத்தில் முடிஞ்சிருச்சு. நாங்கள் இன்னும் வந்து நிறைய நேரம் எதிர்பார்த்தோம். ஆனால் உங்களுடைய பேச்சு வந்து மிக மிக மெதுவாகவும் இதமாகவும் ரொம்ப சிறப்பாகவும் இருந்தது. குறிப்பாக மாணவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளது. அதை மாணவர்கள் நிறைய பயன்படுத்திக்கணும், மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்கணுங்கிறது என்னுடைய ஆசை. உங்களுடைய இதை வந்து இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டது எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய உணர்வுகள், உங்களுடைய கண்டுபிடிப்புகள்லாம் இன்னும் மேன்மேலும் சிறப்படைய எங்களுடைய இனிய நல் வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்மா. இப்போ இணையத்தமிழில் நம்ம பயன்படுத்தி நிறைய வேலைகள் செய்கிறோம். செய்யும் பொழுது ஒரு தடவை நான் அதை பயன்படுத்தினேன். நான் புதுசாக நான் உங்கள்கிட்ட விஷயத்தை கொடுத்துருக்குறேன். நான் கொடுத்துருக்க விஷயத்தை என்னையை தவிர மற்றவங்க பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அப்படியே ஒரு வினாவை போட்டு கேட்டேன். அதுக்கு அது என்ன பதில் சொல்லுச்சுன்னு சொன்னால், என் மேலே உனக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னு சொன்னால், நீ கொடுத்த டேட்டாவை பூரா நான் அழிக்கிறதுக்கு உனக்கு ஒரு ஆப்ஷன் தர்றேன், நீ அழிச்சிடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. நான் உடனே ஆமாம், நான் கொடுத்த டேட்டாவை நான் உங்ககிட்ட எடுத்தது போக மிச்சம் இருக்கிறத பூரா அழிச்சிரு அப்படின்னு சொன்னேன். உடனே அது சரின்னு சொல்லி அழிச்சிருச்சு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால ஒரு 75% அது மேலே ஒரு நம்பிக்கை வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிக்கிட்டு இருக்கு. ஆனால் எதிர்காலத்தில் விரல்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழர்களுக்கும் இது எந்த விதத்தில் ஊக்குவிப்பானாக இருக்கும் என்ற ஒரு எதிர்கால சிந்தனையோடு நான் இந்த அமர்வில் ஒரு வினாவாக வச்சுக்கிறேன். நன்றி. துணை வருவரை வீட்டில் செயற்கை ஆக்கமுறை கருவிகள் வந்து பயன்படுத்தி பார்த்துட்ருக்கும் போது, நான் நிறைய உள்ளீடு செய்கிறேனேப்பா, என்னுடைய ஆராய்ச்சி தகவல்கள்லாம் உள்ளீடு செஞ்சிட்ருக்கேனே, இது வந்து அடுத்தடுத்து எல்லாருக்கும் போயிருமான்னு கேட்டப்போ, அதுக்கிட்டே கேளுங்கன்னு சொன்னேன். கேட்டார். அப்போ உன்னுடைய தகவல் எல்லாம் வந்து நான் அழிச்சுக்கிட்டுமான்னு சொல்லி கேட்கவும் ஆமான்ற ஆப்ஷனை வந்து அவர் வந்து கிளிக் பண்ணார். ஆனால் இது ChatGPTயில் மற்ற கருவிகள் எப்படின்னு சொல்ல முடியல. ஐயா சொன்ன மாதிரி டேட்டா கன்சர்ன்ஸ், செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குது.
அதனால் பயன்படுத்தும் போது உங்களுடைய அந்தரங்க தகவலோ முக்கியமான தகவல்களோ புகைப்படங்களோ பகிராதீர்கள். அவையில் இருக்கக்கூடிய தமிழ் ஆய்வாளர்களுக்கும் அறிஞர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். நான் தமிழ்நாடு இறையியல் கல்லூரியினுடைய மாணவன். எனக்கு இருக்கிற ஒரு ஐயத்தை மாத்திரம் தங்களிடத்தில் வினாவாக வைக்க விரும்புகிறேன். என்னன்னு சொன்னால், இன்று இணையத்தமிழ் என்பதாக நாம் பல காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டிருக்கிறோம். புதிதாக ஒரு சில காரியங்களை உங்களிடத்திலிருந்து தகவல்களாக பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதற்கு நன்றி. ஆனாலும் என்னுடைய ஐயம் என்ன என்று சொல்லுகிற பொழுது, இந்த திறன்பேசியை அதிகமாக இன்றைய இளம் தலைமுறையினர் மாத்திரமல்ல, நடுத்தர வயதினர்களுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை குறைத்து கொள்ள வேண்டும். அந்த ஸ்க்ரீன் டைமிங்கை என்ன பண்ணுங்கள், நீங்கள் குறைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய உள்ளீடுகளை குறைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆய்வாளர்களும் மருத்துவர்களும் சொல்லி கொண்டிருக்கிற இதே தருணத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் அதிகமாக பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோமோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது. இன்னொன்று, எல்லாவற்றிற்குமே நான் இணையத்தையே சார்ந்து கொண்டிருக்க வேண்டுமா அப்படிங்கிற இன்னொரு கேள்வியும் இருக்கிறது. மற்றும் ஒன்று, நான் அனைத்தையுமே இணையத்தை சார்ந்து என்னுடைய உருவாக்கத்திறனுக்கு அனைத்துக்குமே நான் இணையத்தை சார்ந்து கொண்டிருந்தேனானால் ஒரு தனி மனிதனாக என்னுடைய உருவாக்கத்திறன் குறைந்து விடுகிறது என்று சொல்லி ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். அதற்கு உங்களுடைய பதில் என்ன? மற்றொன்று நான் கேட்க விரும்பிய ஒன்று, எல்லாமே இணையம்தான், இல்லை என்று நான் மறுக்கவில்லை. இன்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், மாணவர்களிடையே புத்தக வாசிப்பு குறைந்து போயிருக்கிறது. ஒரு புத்தக கண்காட்சிக்கு சென்றோம் என்று சொன்னால் அங்கு வருகிறவர்கள் கேளிக்கையாக சொல்ல வேண்டுமோ உண்மையாக சொல்ல வேண்டுமோ புத்தகம் வாங்குவதற்கு வரவில்லை. அங்கு இருக்கிற கடைகளிலே தின்பண்டங்கள் வாங்கி உண்டு கொண்டு வந்துவிட்டு கொண்டிருக்கிறோம். அதிகபட்சம் அங்கே நடக்கிற நடன நாட்டியங்களை கண்டு கழித்து விட்டு வந்து கொண்டு விடுகிறோம். இது நடந்து கொண்டிருக்கிற உண்மை. இந்த நிலையிலே நாம் மீண்டுமாக கணினியிலே உன்னுடைய கேள்விகளை கேட்டுக்கொள், கணினியிலேயே உன்னுடைய உருவாக்கத்திறனை உருவாக்கிக்கொள் என்று சொல்லுகிற பொழுது மாணவனுடைய உருவாக்கத்திறன் பாதிக்கப்படாதா? நன்றி. உங்களுடைய சாராம்சம் ஒரு விஷயந்தான். ஏற்கனவே ஸ்க்ரீன் டைம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, இதில் இன்னும் வேறு அதை போய் பாரு, இதில் போய் படின்னு சொல்கிறீங்களே, இன்னும் நிலைமை மோசமாயிடாதான்னு கேட்குறார். அந்த சாராம்சத்தை தான் 4 கேள்வியாக இங்கே வச்சார். புத்தகம் வாசிக்க வேணாமா, ஆன்லைனில் போய் படிக்க சொல்கிறீங்க, அந்த மாதிரி 4 கேள்விகளாக பிரித்த அருமையான கேள்வி இது. இப்போ ஒருத்தருக்கு சர்க்கரை நோய் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஐயா பெரிய முருகன் சொல்வார், என்னுடைய துறை தலைவர். அவங்கள்ட்ட போய் ஜிலேபி சாப்பிடாத, லட்டு சாப்பிடாத, இனிப்பு சாப்பிடாத, சோறு சாப்பிடாத அப்படி சொல்கிறதுக்கு பதிலாக கீரை சாப்பிடுங்க, பயிர் சாப்பிடுங்க, நடைப்பயிற்சி செய்யுங்கன்னு சொல்லணுமான்வார். அதைத்தான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அலைபேசி எடுக்காத, தொடாத, பார்க்காத, எடு, பாரு, நல்லதை பார், வச்சிரு. இதைத்தான் டிஜிட்டல் டயட்டுன்னு சொல்லுவோம். டயட்டுனா பட்னி கிடக்கிறது இல்லை, நல்ல விஷயங்களை உண்பது. டிஜிட்டல் டயட்டும் இதுதான், நல்ல விஷயங்களை பார்ப்பது, படிப்பது, பகிர்வது. கையில் அலைபேசி இருக்குது, 10 நிமிஷம் க்யூவில் நிற்கிற, என்ன செய்யணும்னு தெரியாது, திருப்பியும் போய் போட்ட புகைப்படத்துக்கு எத்தனை லைக் வந்திருக்கு, பார்க்க வேண்டியவங்க பார்த்துட்டாங்களா. இதற்கு பதிலாக ஒரு புத்தகத்தை பார்க்கலாம், ஒரு கவிதை வாசிக்கலாம், உன்னுடைய ஆக்கத்திறமையை வெளிப்படுத்தலாம். மதுரையிலிருந்து நீ எழுதுகிற கவிதை உலகம் முழுவதும் போகுமா இல்லையா? இங்கே சொன்னது உங்களுடைய ஸ்க்ரீன் டைம் நல்ல டைமாக இருக்கணும், அதுக்காக தான். அதே மாதிரி ஐயா திலகராஜ் ஐயா சொன்ன மாதிரி புத்தகங்கள்லாம் சொடக்கில் பார்த்துடலாம். இன்றைக்கி
இன்றைக்கி ஆதிச்சநல்லூர் கேட்லாக நான் என்னைக்கு போய் பார்க்க? இணையத்தில் பார்த்துருவேனே. தமிழ் இணைய பல்கலைக்கழகத்தோடைய அந்த வலைதளத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அழகாக படத்தோடு எல்லாத்தையும் காமிக்கிறாங்களே. ஓலைச்சுவடிகளை பார்க்கணுமா? காமிக்கிறாங்க. ஓலைச்சுவடியில் என்ன எழுதியிருக்குன்னு காமிக்கிறாங்க. அப்போ நண்பர் கேட்டது சரியான கேள்வி தான். நம்ம ஸ்க்ரீன் டயத்தை கம்மி பண்ணணும். அந்த பார்க்குற டயத்தில் நல்ல டிஜிட்டல் டயட்டாக எடுத்துக்கணும். நல்ல விஷயங்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும். ஆனால் ஸ்க்ரீன் டயத்தை மானிட்டர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா இன்டர்நெட் அடிக்ஷன் டிஸார்டர் ஐஏடின்னு சொல்லுவோம். அதில் ஒரு டிஸார்டர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டினியூயஸ் இன்ஃபர்மேஷன் சீக்கிங். நல்ல விஷயமே இருந்தாலும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு முறை ஒரு பள்ளியிலேருந்து ஒரு குழந்தை கீழே விழுந்துருச்சு. அந்த விஷயம் சமூகத்தில் பேசுபொருள். அப்போது 12 மணிக்கு என்னுடைய மருத்துவ நண்பர் ஒருத்தவர் எனக்கு அழைக்கிறார். அம்மா, உங்களுக்கு நிறைய நிருபர்களோட உங்களுக்கு நட்பு இருக்குது இல்லையா? இது என்ன தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கேன், என்னால் கண்டுபிடிக்கவே முடியல. 6 மணிலேருந்து இப்போ முடிக்கும் பார்க்குறேன், என்னால் முடியவே முடியல. இது கண்டினியூயஸ் இன்ஃபர்மேஷன் சீக்கிங். இதுவுமே ஒரு டிஸார்டர் தான். அதனால் தம்பி சொன்ன மாதிரி எதை உள் எடுத்துக்கிட்டாலும், இணையத்திலிருந்து எதை உள் எடுத்துக்கிட்டாலும் என்ன உள்ளெடுக்கிறோங்கிறத பார்த்து எடுக்கணும். நேரம் கவனித்து எடுக்க வேண்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறப்பான ஒரு பதிவை இன்று நீங்கள் பதிவு செய்தீர்கள். நன்றி அம்மா. அந்த செயற்கை நுண்ணறிவுக்கு எதிராக நானும் ஆரம்ப நாட்களிலே இருந்தவள் தான். ஆனால் கடந்த சில நாட்களாக அந்த செயற்கை நுண்ணறிவை பற்றி நாங்களும் அதிகமாக விவாதிக்கவும் பேசவும் முயற்சி செய்து வருகின்றோம். தமிழ்நாடு இறையியல் கல்லூரியிலிருந்து நாங்கள் வந்திருக்கின்றோம். இன்று எனக்கு ஒரு கேள்வி அல்ல, ஒரு ஒரு சந்தேகம். டிஜிட்டலை பற்றி நீங்கள் இப்போ சொன்னீங்க. டிஜிட்டல் ரைட்டர்ஸ்னு இப்போ நிறைய பேர் உருவாகியிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி. இன்றைக்கு நம்ம ஒரு எழுத்தாளர்களாக வரும்பொழுது அதை எழுதுவதற்கோ அதை புத்தகமாக வெளியிடுவதற்கோ அதிகமான பொருள் செலவாகிறது. அதை வெளியே கொண்டு வருவதற்கு அதிகமான நாட்கள் ஆகிறது, வருடங்கள் ஆகிறது. ஆனால் இன்று நம்மளுடைய டிஜிட்டலிலே ஒரு புத்தகத்தை எழுத முடிகிறது. எழுதுவதற்கு சுலபமாகவும் இருக்கிறது, அது விரைவாகவும் இருக்கிறது. இன்று என்னுடைய எழுத்துக்களை உலகம் முழுவதும் வாசிக்கின்றவர்களும் பெருகி இருக்கிறார்கள். ஆனால் இணையத்தில் வருகின்ற நாளிதழ்கள் இணையத்தால் மட்டுமே உருவாக்கப்படுகின்றது, மட்டும்தான் இணைய நாளிதழ்களாக அங்கீகரிக்கப்படுகிறது. ஆனால் முகவரி பெற்று நாங்கள் எழுதுகின்ற அந்த எழுத்துக்களோ இணைய நாளிதழ்களாக அங்கீகரிக்கப்படவே இல்லை. அதற்கு காரணம் என்ன என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த முகவரியை நாங்கள் உரித்தாக்க பெற்றுக்கொண்டு அதில் நாங்கள் எழுத்துக்களை எழுதும் பொழுது எழுதுகின்றோம். ஆனாலும் அது ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை? இரண்டாவது, நீங்கள் அந்த ஏஐ மியூசிக் சொன்னீங்க. அதில் நானும் ஒரு பாடல் எழுதி முழு பாடலாக எழுதி வெளியிட்டு அதை நாங்கள் ஒரு நடனமாகவும் வெளியிட்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்குள்ள கேள்வி என்ன என்றால், ஒரே மாதிரியான மெட்டுகளோ அல்லது ஒரே மாதிரியான அந்த இசையோ மட்டுமே தான் திரும்ப திரும்ப வருவதாக இருக்கிறது. இன்னொன்று, எழுதுகின்ற இப்போது நான் பாடல் எழுதுகின்றேன். இதற்காக எனக்கு உதவி செய்கின்ற இசை போடுகின்றவர்களாக இருக்கும் பொழுது அவர்களுக்கான அந்த ஒரு நிலை அங்கே மறுக்கப்படுகிறது. இப்போது எழுதுவதுமே சுலபமாகிவிட்டது. இப்போ ஒரு வார்த்தை சொன்னால் அதுவே கோர்வையாக ஒரு சில வரிகளை நமக்கு கொடுத்து விடுகிறது. இதனால் எழுதுகின்ற அந்த ஒரு திறன் கொஞ்சம் எனக்குமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே போகுதோ என்கின்ற கேள்வி இருக்கிறது. அவ்வளோதான். நன்றி. அம்மா, இதழ் பற்றி கேட்டீங்க. எனக்கு அது குறித்த தகவல் என்னிடம் இல்லை. அது ஏன் உங்களுடையது அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுதுங்கிறது எனக்கு தெரியல. இசை பற்றி கேட்டிங்க. பெய்டு வெர்ஷனில் நிறைய இருக்குங்கம்மா. நம்ம ஃப்ரீ வெர்ஷனில் எடுக்கும் போது ஒரு 10 மெட்டு மாதிரி தான் திருப்பி மறுபடியும் வருது. நிறைய பேர் வலையொலியில் குறுந்தொகை முழுதுக்குலாம் போட்டுட்டாங்க, பாடல்கள் போட்டுட்டாங்க. அது ஒரே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. பெய்டு வெர்ஷனில் டிஃப்ரென்ஸ், வேறுபாடுகள் இருக்குது. அதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இதழ் ISS எண் வாங்கணும். ஜேர்னல்னு போட்டு அதற்கான முறைப்படி அந்த எண் வாங்கினீங்கன்னா அது இணையத்துடைய மின்னிதழில் அங்கீகரிக்கப்படுவதாக தான் இருக்கும்.
வேறு வினாக்கள்? எங்களுக்கு ஒரு ஐயம் இருக்குமா, நாங்கள் இப்போ குழுவாக பேசிகிட்டு இருந்தாலோ ஒரு நம்ம எண்ணத்தில் வந்தாலோ கூட அதை நம்ம செல்பேசி எடுத்தோன்னா அது முன்னாடி வந்து நிற்கிது இணையத்தில் பார்க்குற மாதிரி. அது எப்படி நம்மளை யாரும் கண்காணிக்கிற மாதிரி ஒரு ஐயம் உருவாகுது சில நேரங்களில். நம்ம அதில் குறித்து தட்டச்சு பண்ணவோ தேடுதலோ எதுவுமே இல்லாத நேரத்திலும் கூட நாங்கள் எல்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது அது தொடர்பான ஒரு விடயம் இணையத்தில் உடனே பார்க்குற மாதிரி வருது. அது எதனால் அப்படி வருது? இது இந்த ஐயம் பயம்ன்றது சரிதானா? ஆமாம், அந்த கன்சர்ன் இருக்குது. இடையில் மெட்டாவோடைய ஓனர், மாணவர்கள் பதில் சொல்லுங்கள், யார்? சரி, ஃபேஸ்புக்கோட ஓனர் யார்? மார்க் ஜக்கர்பர்க். அவருடைய புகைப்படம் வந்து ஒரு புகைப்படம் வந்து விவாதத்துக்குரியதானது. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உட்கார்ந்துருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி கணினி இருக்குது, அவரோட கணினியில் அந்த கேமரா லென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு செல்லோ டேப் போட்டிருக்கிறாரு. ஆடியோ ஜாக் இருக்குல்ல, அதுக்கும் என்ன போட்டிருக்கிறாருன்னா செல்லோ டேப் போட்டிருக்கிறாரு. அவ்வளோ பெரிய நிறுவனர் அவர் ₹1 செல்லோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கிறாரு. நானும் 1.5 லட்ச ரூபாய்க்கு லேப்டாப் வாங்கிட்டு இப்போ போய் பார்த்தீங்கன்னா என்னோடய கேமராவில் செல்லோ டேப் போட்டிருக்கேன், ஆடியோ ஜாக் போட்டிருப்பேன், தேவையானப்போ மட்டும்தான் எடுத்துக்கிறோம். அது இருக்குது. ஃபோர்ப்ஸில் ஒரு 2 நிமிடங்கள் எடுத்துக்கலாமா? ஃபோர்ப்ஸில் ஒரு கட்டுரை வந்துச்சு. என்ன அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா பள்ளிக்கு போகிற ஒரு குழந்தை, அவங்க வீட்டில் ஒரு கணினி, அப்பா பயன்படுத்துகிறதே தான் அம்மா பயன்படுத்துவாங்க, அந்த பள்ளிக்கு செல்லும் குழந்தையும் பயன்படுத்தும். அப்போ அந்த அப்பாவுக்கு தொடர்ந்து என்ன வருது அப்படின்னா, மின்னஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன மின்னஞ்சல் வருது அப்படின்னா, புதிதாக குழந்தைகள் பிறந்தால் என்னெல்லாம் பயன்படுத்துவோமோ அந்த பொருட்களுக்கெலாம் இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் இருக்குது, இந்த மாதிரி புதுசாக வந்திருக்கு அப்படின்னு தொடர்ந்து மின்னஞ்சல் வந்துக்கிட்டே இருக்கு. அந்த குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு அப்பா என்ன செய்கிறார் அப்படின்னா, தொடர்பு கொண்டு பேசுகிறார். ஏன்பா இதவே திருப்பியும் போடுறீங்க, பார்க்குறதுக்கு எத்தனை தடவை தான் பார்க்குறது? அப்போ அவங்க சொல்கிறாங்க, சரி நாங்கள் கவனிச்சுக்கிறோன்ட்டு. திருப்பியும் அதே மாதிரி தான் மின்னஞ்சல் வந்துக்கிட்டே இருக்குது, அட்வர்டைஸிங் மெயில்ஸ். அப்போ திருப்பி அப்பா இந்த தடவை கோவமாயிடுறாரு. சொல்கிறோம்லையா, திருப்பி அதையே பண்ணிகிட்டே இருந்தான்னு அர்த்தம், கணினியை திறந்தாலே அதுதான் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிது அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ஐயா தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களுடைய அல்காரிதம் தப்பாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தவங்க கர்ப்பமாக இருக்கிறார். அப்போ அவர் சொல்கிறாரு, எப்பா எங்கள் வீட்டுக்காரம்மாக்கு இத்தனை வயசாகிடுச்சு, வாய்ப்பு இல்லை, நான் ஆம்பளை, என் புள்ள பள்ளிக்கு போகுது, இது எப்படி எப்பா சாத்தியம்? நீங்கள் போய் கேளுங்க, எங்கள் அல்காரிதம் தப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டான். வீட்டில் போய் பார்த்தா அந்த பள்ளிக்கு செல்லும் குழந்தை மாசமாக இருக்குது. அப்போ வீட்டில் இருக்கும் பெண் குழந்தை கர்ப்பமாக இருப்பது அப்பனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி கார்ப்பரேட்டுக்கு தெரிஞ்சிருது. அது எப்படி அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்லேருந்து ஒவ்வொரு கணினிக்கும் நம்மளுக்கு பேர் இருக்கிற மாதிரி ஒவ்வொரு கணினிக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இப்போ அதன் மூலமாக இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, 2 மாத குழந்தை எப்படி இருக்கும், 3 மாதத்தில் அது எப்படி இருக்கும்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. என்ன சத்து மாத்திரைலாம் எடுக்கணும், சப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம் எடுக்கணும்னு பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி மயக்கம் வந்தால் என்ன செய்யணும், ரெமெடிஸ் என்ன, ஹோம் ரெமெடிஸ் என்னென்னலாம் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. அவன் கண்டுபிடிச்சிருவான், பர்டிகுலர் ஐபி அட்ரஸ், என்னென்ன தகவல்லாம் பார்க்குறாங்க. நம்ம போடுற அந்த தகவலை எடுத்து பிறக்கி வரிசையாக கட்டங்கட்டிடுறான். கட்டங்கட்டி இதுதான். அப்போ ஒரு ஆள் இங்கேருந்து இம்புட்டு விஷயத்தை பார்க்குது அப்படின்னா, அப்போ கண்டிப்பாக என்னவா இருக்குது, மாசமாக இருக்குது. அப்போ அதுக்கு இது சம்மந்தமான பொருள்களை காமிச்சிட்டே இருந்தோம்னா விற்பனை இருக்கும். இதுதான் நடக்குது. ஆடியோ ஜாக் கதை அதெல்லாம் உண்மைதானுங்கம்மா, நான் செல்லோட்டை போட்டு வச்சுருக்கேங்க. ஏன்னா நம்மளை அறியாமல் நம்மளை யாரோ கண்காணிச்சிட்டே இருக்க மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அது நாங்கள் அடிக்கடி நினச்ச இதை குழுவில் பேசிகிட்டே இருப்போம். நம்ம பேசணுன்னா எப்படி வருது, நம்ம தேடாமல் கொள்ளாமல் கூடன்னு. அது ரொம்ப பயமாகவும் இருந்தது. என்னோடய தோழி கூட அதை ரொம்ப பயந்து போய் பேசுகிறாங்க, இந்த செல்பேசியை பார்த்தாலே பயமாக இருக்குன்ற மாதிரி. இப்போ கட்டு போட்டுக்கிட்டு தெரிஞ்சேன்,
கால் முறிவு ஏற்பட்ட உடனே எனக்கு வந்து எந்த மாதிரி ஷூ போடலாம், மெதுவாக நடக்கிறதுக்கு எந்த ஷூ, இந்த மாதிரி பூராமே நிகழ்ச்சி வர ஆரம்பிச்சிச்சு. நம்மளை யாரோ கவனிக்கிறாங்கங்கிறது உண்மைதான். கதவில்லா கழிவறைக்குள்ளே தான் அமர்ந்திருக்கோமோ அப்படிங்கிற எண்ணம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்க சொல்கிறது உண்மைதான். அது இன்னொன்று, இந்த ஆப்புகளை வந்து நிறுவுறீங்க இல்லையா, நீங்கள் வந்து டார்ச் லைட் இருக்கு இல்லையா, அதுக்குரிய ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவீங்க. பட் அவன் என்ன தெரியுமா கேட்பான், உன்னுடைய கேலரியை பார்த்துக்கட்டுமா, நம்ம ஓகே. உன் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துக்கட்டுமா, ஓகே. வீடியோலாம் பார்த்துக்கட்டுமா, ஓகே. உன் கான்டாக்ட்ஸ் எல்லாம் உருவிக்கட்டுமா, ஓகே. எல்லாத்துக்கும் ஓகே அடித்து என்ன பண்ணிடுறோம், ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிடுறோம். அவன் எடுத்துக்கிறான், அவ்வளோதான். அப்போ ஆப் இன்ஸ்டால் பண்ணும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ ஐயா சொன்னார், உங்கள் டேட்டா தேர்ட் பார்ட்டிக்கு போகணும்னு அவர் ஸ்டாப் பண்ணிட்டார். இந்த தெளிவோடு நீங்கள் ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா சிறப்பு. வேறு எதுவும் வினாக்கள் இருக்கிறதா? மாணவர்கள் இது குறித்துலாம் கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும் நீங்கள். ஏன்னா உங்களுடைய அந்த வயதுக்கு உரிய அந்த துடிப்பு இருக்கும், அதில் நீங்கள் இன்னும் கூடுதலாக விழிப்போடு இருக்கிறது அவசியமாக இருக்குது. இணையம்ன்றது ஒரு நெருப்பு மாதிரிங்க. அதில் வந்து நம்ம விளக்காவை பயன்படுத்தலாம், அடுப்பெரிக்க பயன்படுத்தலாம், குடிசையை எரிக்கவும் பயன்படுத்தலாம். நம்ம பயன்படுத்துறது தான் பொறுத்து இருக்குது. நான் இணையத்தில் பார்த்தீங்கன்னா பெருமைக்கு சொல்லலை, கவிஞர் இரா ரவி அப்படின்னு நீங்கள் தமிழில் கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா என்னோடய படைப்புகள் பூரா வரும். அதனால் இணையத்தை நல்ல விதமாக பயன்படுத்தினா அது நல்ல விஷயந்தான், தாராளமாக பயன்படுத்தலாம். நீங்கள் சொன்ன மாதிரி நேர கட்டுப்பாட்டோடு பயன்படுத்தணும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மின்னஞ்சல் கேட்பாங்க, கேட்டால் கொடுத்துடலாம். பாஸ்வேர்டு ரகசிய குறியீடையும் கேட்பாங்க, அதை கொடுக்கக்கூடாது. அதை கொடுத்தோம்னா நம்மளுடைய மின்னஞ்சலையே அவங்க வந்து கடத்திடுறாங்க. கடத்திட்டு நம்ம மின்னஞ்சல் உள்ள கான்டாக்டுக்கு பூரா பணம் கேட்டு அனுப்பிடுறாங்க. இதில் கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். மின்னஞ்சல் கேட்டால் கொடுத்துடலாம், அந்த பாஸ்வேர்டு கேட்டால் அடிக்கக்கூடாது. நன்றி. எந்த இடத்துல கடவுச்சொல் கொடுக்கணுமோ அங்கே மட்டும் கொடுத்து உள்ளே போங்க. எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தமாக ஒரு மின்னஞ்சல் வருது அப்படின்னா, நீங்கள் அந்த மின்னஞ்சலை எவ்வளவு தூரம் வாசிச்சிருக்கீங்கிறது முதல் கொண்டு அவங்களால கணிக்க முடியும். ஒரு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் அரை பக்கம் பார்த்துட்டு திருப்பி விட்டேன்னா அதை கூட அவன் கணிக்கிறான். அதை ஏன் கணிக்கிறான்னா, இதுக்கு மேலே எவனும் வாசிக்க மாட்டேங்கிறான், அப்போ இதுக்கு முன்னாடியே கண்டென்ட் இப்படி கொண்டு வாங்க, கண்டென்ட் இப்படி மாற்றுங்கன்னு அவன் என்ன செய்யணும், அவனுடைய விற்பனை திறன் மேம்பாட்டிற்காக அந்த தகவலை கூட அவங்களால எடுக்க முடியுது. அதனால் நம்ம இணையத்தை பயன்படுத்தும் போது பாதுகாப்பாக பயன்படுத்த வேண்டும். ஐயா சொன்ன மாதிரி ஃப்ரெண்ட் அண்ட் ஃபோ, பையனாகவும் மாறலாம், நண்பனாகவும் நம்ம வந்து வச்சுக்கிடலாம். நேரத்தையும் ரொம்ப கணக்கிட்டு செலவழிக்க வேண்டும். மாணவிகள் யாருமே கேள்வி கேட்கல. வணக்கம்மா. வணக்கம். இப்போ எல்லாமே சாட்ஜிபிடி செயற்கை நுண்ணறிவு பண்ணி தந்துடுதுன்னா நம்மளோட கிரியேட்டிவிட்டி என்ன ஆகும்? ஆக்கத்திறன் குறித்த அந்த கேள்வி இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுக்கு தான் நான் சொன்னேன், கால்குலேட்டர் வந்தப்பையும் இப்படி ஒரு சமூக அலை இருந்தது, கணினி வந்தப்பையும் அப்படி ஒரு சமூக அலை இருந்தது, இப்பையும் அதே மாதிரி ஒரு அலை இருக்கத்தான் செய்யுது. நான் மனசில் என்ன நினச்சிக்கிட்டேன் அப்படின்னா, வாசை குழந்தைசாமி ஐயா அவர்கள் சொன்ன மாதிரி, இது இந்த கருவியாக இருக்கும்போது இந்த கருவியை நம்ம வந்து ஆட்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இன்னைக்கு வந்து காலையில் உலக தமிழ் சங்கம்னு போட்டு சாட்ஜிபிடியில் நான் லிரிக்ஸ் எடுக்கும் போது அதில் தவறுகள் இருந்தது. அதை என்ன செஞ்சேன், மாற்றினேன். அப்போ தான் நினச்சேன், அப்போ இனிமேல் இப்படி தான் ஆகிவிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணம். இல்லை, இப்போ நான் வந்து எடிட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். எடிட் பண்ணும்போது எனக்கு தேவையான வார்த்தைகள், நான் சொந்தமாக எழுதுனா எனக்கு தேவையான வார்த்தைகள் அங்கே போடுவேன். அது வேறு வார்த்தை அதுக்கு பதிலாக சஜஸ்ட் பண்ணுது. ஆமாம். அப்போ நான் நினச்சது வரலனாலும் அது கொடுக்குறத அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து, அது நம்மளுடைய மனநிலைமை தானம்மா. எனக்கு தேவைன்னா நான் அதை பயன்படுத்த போகிறேன். இல்லாட்டி எனக்கு நல்லா எழுத வருதுன்னா எனக்கு பிடித்த வார்த்தைகளை போட்டு நான் அருமையாக எழுதிட்டு போயிடுவேனே.
அதுதான் சொல்கிறேன் நான். நம்ம கிரியேட்டிவிட்டி அந்த இடத்துல சரி ஏதோ அவசரத்தில் செய்கிறோன்னே வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி எழுதியிருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கும்போது அது வராமல் அது கொடுக்கதையே நம்ம அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்துடும். அந்த முழுமையாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. நன்றி. அது இயல்பான ஒரு பரவாயில்ல தான். ஏன்னா விறகடுப்பில் சமைச்சிட்டு இருந்தவங்க நம்ம கேஸ் அடுப்புக்கு வந்தோம். இப்போ எல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நம்ம வந்துட்டோம். அது மாதிரி அதில் என்ன சாப்பிட்றோன்றது தான் முக்கியமாயிருது. நீங்கள் அமர்ந்து பேசுனா நானும் அமர்ந்து பேசலாம், இருவருக்கும் வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நினைக்கிறீங்க. நன்றி. மறுபடியும் கிரியேட்டிவிட்டி அதை பற்றிலாம் பேசிகிட்டே இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது உதவியாக தானே இருக்குது. இப்போ நான் வந்து என்னோடய ஆராய்ச்சிக்கு நான் ஒரு ஓய்வு பெற்ற பேராசிரியர், இன்னும் வேலை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். பல புதிய தகவல்களை நான் பெற முடியுது. அது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்குது. என்னுடைய கிரியேட்டிவிட்டிங்கிறத நம்ம வந்து வேணும் தான், அதை நம்ம வேறு வகையில் காமிக்க முடியும். நீங்கள் ஒரு இணையத்துக்குள்ளே போய் ஒரு செயற்கை ஏஐக்குள்ளே போயிட்டு என்னுடைய கிரியேட்டிவிட்டி காமிக்க முடியலன்னா போகாதீங்க. நீங்கள் இணையம் ஆபத்தானா, ஆமாம் அழகான ஆபத்து. ஆனால் அந்த அழகை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்கிற மாதிரி அதை பயன்படுத்தலாம். நான் நிறைய பயன்படுத்துகிறேன் ChatGPTயில். நான் வகுப்பெடுப்பதற்கு நிறைய புள்ளி விவரங்களை தகவல் எனக்கு கொடுக்கறது பயனுள்ளதாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி கீரையை சாப்பிடு பயிரை சாப்பிடுங்கிற மாதிரி தான். அதனால் மறுபடியும் என்னுடைய கிரியேட்டிவிட்டி இது வரைக்கும் கிரியேட்டிவிட்டி என்ன பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிறத யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது. ரைட். அப்போ ஜெயகாந்தன் ஐயா அதை பற்றி குறித்து வருத்தப்பட்டாருன்னா நமக்கு அதில் ஒரு நியாயம் இருக்கிறது. நம்ம ஒன்றும் சரி இதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதை வந்து நம்ம ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்ன மாதிரி விசி குழந்தைசாமி ஐயா சொன்ன மாதிரி அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நாம் பயன்படுத்தி அதன் மூலமாகத்தான் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நல்ல ஒரு சிறப்பான ஒரு உரையை கொடுத்தீங்க. அதில் இருக்க ஆபத்தையும் நான் உடனே கண்டுபிடிச்சி உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த ஆபத்தை நம்ம புரிந்து கொண்டு இதை நம்ம அழகாக பயன்படுத்துவதுதான் இதற்கு நிறைவுரையாக இருக்கும் என்று உங்கள் சார்பாக கூறிக்கொள்கிறேன். ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. அப்படிங்களாங்க. சரிங்க. நன்றிங்க. நன்றி. வேறு ஏதாவது வினாக்கள் இருந்தால் கேட்கலாம். அண்ணே இந்த பையன். இந்த செயற்கை நுண்ணறிவுனால் பல துறைகள் வந்து இதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்டிருக்கு. அது ஒரு உண்மையான செய்தி தான். இதை வந்து நம்ம இலக்கிய துறையில் பயன்படுத்தும் போது ஒரு கட்டுரையோ இல்லை கவிதையோ வந்து நம்ம ChatGPT இந்த மாதிரி செயற்கை நுண்ணறிவு மூலம் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியுது. இது வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து அவங்களோட படைப்பாற்றலை இதனால் குன்றி போகாதா? தம்பி, அதே கேள்வி தான் திருப்பி மாற்றி கேட்குறீங்க. இப்போ தான் ஐயா அருமையான ஒரு பதில் சொன்னாங்க. உங்கள் படைப்பாற்றல் நீங்கள் குறையும் நினச்சிங்கன்னா நீங்கள் அது பயன்படுத்த வேண்டாம் ஐயா. நீங்கள் எழுதுங்க, நீங்கள் அதை வந்து பயன்படுத்துங்க. இங்கே நம்ம எதுக்கு பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னா, இப்படிலாம் சொல்கிறாங்க, நம்ம தமிழ் படிச்சிருக்கோம், நம்மளுக்கும் தகவல் தொழில்நுட்பம் தெரியணும். அந்த கருவி என்ன, நம்ம பயன்படுத்தாட்டினா மற்றவங்க பயன்படுத்துவாங்க. அன்றைக்கெலாம் ஒரு வலையொலியில் ஒரு அம்மா கீழடியை பற்றி பேசுது. அதில் நிறைய தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசுது. ஒத்த வார்த்தை கூட சரியா இல்லை. 8 தொகையை வேறு மாதிரி சொல்லுது. 14 கீழ் கணக்குங்குது. நம்ம பேசாட்டி அவங்க பேசுவாங்க. நம்மளும் இந்த செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி பார்த்து வச்சுக்கணும். வெறும் இந்த பாடல் மட்டும் எழுதி தர்றதில்ல. இப்போது லைப்ரரி ஜெனசிஸ்னு ஒரு ஏஐ இருக்குது. எனக்கு சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்காமையே ஒரு பக்கத்தை எடுக்க முடியும். அதுக்குரிய ஏஐலாம் இருக்குது. ஹேஜென்னு ஒரு ஏஐ இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, மீட்டிங் எனக்கு பதிலாக அட்டன் பண்ணிடும். இப்போ ஒரு முக்கியமான ஒரு தமிழ் கூடல் நிகழ்வே நடக்குது. எனக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு வேலையாக இருக்குது.
ஹேஜனை போட்டு விட்டோன்னா எனக்கு பதிலாக அது போய் உட்காந்து எந்த மொழியாக இருந்தாலும் அது கவனிச்சிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்வில் இன்னன்னார் இந்தந்த பேரில் இருந்த இன்னன்னார் இதை பற்றி பேசினாங்கங்கிற தகவலை கொடுத்துரும். அந்த நிகழ்வோடைய சாராம்சத்தை கொடுத்துரும். இப்போ எனக்கு வந்து ஒரு 10 குறும்படத்தை பற்றி எழுதணும் அப்படின்னா 10 குறும்படத்தோட தலைப்பை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா குறும்படத்தோட சாராம்சத்தெல்லாம் கரெக்டாக வரிசைப்படுத்தி கொடுத்துருது. ஒரு 30 பக்கம் ஒரு செய்தி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை கொடுத்து இதனுடைய சாராம்சத்தை மட்டும் எடுத்து கொடு, 20 லைனில் எடுத்து கொடுன்னா 20 லைனில் எடுத்து கொடுக்குது. அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து தகவல்கள் வந்து தனித்தனியாக செதறி கிடக்கு, அது எனக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் ஆக்கி கொடுன்னா ரிப்போர்ட் ஆக்கி கொடுக்குது. நீங்கள் நிறைய ஆயிரக்கணக்கில் கருவிகள் இருக்குது. வெறும் பாட்டு எழுதுறது மட்டும் இல்லை, நீங்கள் ஒவ்வொன்றா பயன்படுத்த தான் அது தெரியும். நிறைய இருக்குது. சர்வம்னு இருக்குது, நம்ம இந்தியாவுடைய ப்ராடக்ட்டு. தமிழ் ஏஐ இருக்குது, பெர்ப்ளெக்சிட்டி இருக்குது, கிளாட் இருக்குது, லாமா இருக்குது, நிறைய இருக்குது. டீப்சீக் இருக்குது. டீப்சீக்கை மட்டும் இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக வந்து மிலிட்ரி பீப்புளுக்கு பேன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் தொடர்ந்து உங்கள் தேடுதலின் மூலமாக அதை பயன்படுத்தி பாருங்கள். நன்றி. இல்லை, பேசுங்க. இந்த வாட்ஸ்அப்பில் நான் பார்த்தேன். அதில் வந்து என்னுடைய பேர் ஞான ஆனந்தராஜ். சொல்லுங்க. அதில் வந்து இந்த கோயில்களில் உள்ள கல்வெட்டில் ஒரு லேடி உட்கார்ந்துருக்கிற மாதிரி, அது முன்னாடி ஒரு கணினி வச்சுருக்க மாதிரி, அதனுடைய வயர் வந்து கீழே தொங்குற மாதிரி, இப்படி ஒரு சிலை இருப்பதாக கணினியில் போட்டிருந்தார்கள். அதை பார்க்கின்ற பொழுது அந்த ஒளியில் செதுக்கிய அந்த சிற்பி என்ன கற்பனை அந்த நேரத்தில் வடித்தான் என்பது தெரியவில்லை. அல்லது இன்னைக்கு விஷயம் தெரிஞ்ச தம்பிமார்கள் உல்டா பண்ணி அப்படி போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். ஏன்னா எதை எப்படி வேணாலும் செய்யலாம்ல. என் தலையை எடுத்துகிட்டு உங்கள் தலையை வைக்கலாம், இவர் தலையை எடுத்துகிட்டு அவரதை வைக்கலாம், என்னென்னமோ இன்னைக்கு வந்துருச்சு. ஆனால் அதை பார்க்கின்ற பொழுது என்போட கணினி அல்லது இணையம் என்பதன் வாசலில் நிற்பதற்கு நான் அஞ்சுகின்றவன், பயப்படுகின்றவன். எனக்கு அதை குறித்து ஆனா ஆவணா என்று சொல்லுவார்களே, ஏபிசிடி, அது கூட எனக்கு தெரியாது. ஆனால் ஏதோ கொஞ்சம் வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு மட்டுமே தெரிந்த சில காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது அந்த தம்பிமார் கேட்டார் ஒருத்தர், டிடிஎஸ் எல்லாம் நல்லா பேசுனாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்றைக்கி அவங்களுக்கு ஜான்சிக்கு என்ன வருத்தம்னா, மாணவியர்கள் யாருமே போனவர்களாக போய் விடுவார்கள் போல் தெரிகிறது. அப்படி ஏதாவது கேட்டால் தானே கொஞ்சமாக அது கிடைக்க, ஏறிடுச்சான்னா இன்னும் நுழையலை அப்படின்னு சொன்ன கதை மாதிரி ஆகிடக்கூடாது. ஆகவே இது வந்து உங்களை போன்றவர்கள், என்னை விட வயதிலே கம்மி தான், எனக்கு 68 வயது ஆகுது. ஆனாலும் அந்த செய்திகள் இருக்கிறது அல்லவா, 100 வயது செய்திகளாக அது அமைந்திருக்கிறது. இப்போ நீங்கள் கொடுத்தது ஒரு 100 வயது அனுபவம் உள்ள ஒரு பெரியவர் வந்து இதிலேயே தொலைத்து பேசினால் எப்படி இருக்குமோ அப்படி விக்கிபீடியாங்கிற எனக்கு ரொம்ப விக்கி போச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. நாங்கள்லாம் இந்த விஷயத்தில் தற்குறிகள் தான், என்னை போன்றவர்கள். ஐயா எல்லாம் நல்ல சில பாண்டித்யம் பெற்றவர்கள். 100 பேரை வரிசையாக எங்கள் மாதிரி வயதில் உள்ளவர்களை உட்காந்துக்கங்கம்மா, 100 பேரை நிற்க வச்சிங்கன்னா அதில் 5 பேருக்கு தான் இதில் விஷயம் தெரிஞ்ச பெரியவங்களாக இருப்பாங்க. 95 பேருக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த லேப்டாப் ஓப்பன் பண்ண கூட தெரியாது. இது ஒரு மச்சப்பையில் வந்து தோசை சுடுறதுக்கு வைப்பார் பாருங்க ராஜகிரண், அது மாதிரி அந்த லிஸ்ட்டு நான். ஆனால் நீங்கள் சொல்லுகிற விஷயம் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பின்னால் புத்தக தயாரிப்பு பணிகள் குறைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. இன்னைக்கு அநேக ப்ரெஸ்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார்கள். எங்கள் நிறுவனத்தில் இருந்த ப்ரெஸ்ஸை இன்றைக்கி நாங்கள் மூடிட்டோம். ஏன்னா வெள்ளக்கார காலத்திலிருந்து கொண்டு வந்த அந்த எழுத்துக்கள், அதை அச்சு கோர்த்தது, அதெல்லாம் கிணக்கணக்கில் இன்றைக்கி விற்றுட்டு போயிட்டாங்க. அதெல்லாமே இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. லினாக்ஸ் ப்ரெஸ்ஸுங்கிறதே அந்த தம்பிக்கு, டிடிஎஸ் தம்பிக்கு தெரியும். லினாக்ஸ் ப்ரெஸ் மதுரையில் இருந்தது. ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸு இங்கே மதுரையிலே அதுதான். அந்த அளவுக்கு அது பேர் போன ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு.
ஆங்கிலேயரால் நிறுவப்பட்ட ஒரு ப்ரெஸ்ஸு. இன்றைக்கி அந்த ப்ரெஸ்ஸு இல்லவே இல்லை. அந்த ப்ரெஸ்ஸுங்கிற இம்ப்ரெஷனே இனிமேல் இருக்காது போல் இருக்குது. காரணம்னா பூரா கணினிலே தட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு பக்க வளர்ச்சி, மறுபக்க அழிவு அல்லது சிதைவு, இந்த 2 வாரத்தையும் போட்டால் 25 ஆண்டுகளுக்கு பின்னாடி கணினி எப்படி இருக்கும், அச்சு புத்தகங்கள் எப்படி இருக்கும் என்பது ஒரு கேள்வியாக அமைந்திருக்கிறது. என் போன்ற பெரியவர்களுக்கு புத்தகங்களின் மீது ஆவல் இருக்கிறது. புரட்டுவதன் மீது, அதிலிருந்து திரட்டுவதன் மீது எங்களுக்கு ஆர்வம் இருக்கிறது. ஆனால் இந்த கணினியில் வைத்துக்கொண்டு ஒரு கரண்ட்டே ஒரு 10 நாளைக்கு இல்லைன்னு வைங்க, என்ன செய்வீங்க? கரண்ட்டு முரண்டு பண்ணிருச்சு. எப்படி கணினியை நம்ம பயன்படுத்துறது? இப்போ ஏரோப்ளேனில் போய் ஒரு ஏரியாவில் விழுந்துடுறாங்க, ஒரு 5 நாள் மட்டும் இருக்கும். அப்புறம் அந்த கணினியை எப்படி பயன்படுத்துறது, செல்லை எப்படி பயன்படுத்துறது? ஆகவே வீழ்ச்சிகள் என்பது இதனால் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் இதனால் வருகிற மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாகவும் இருக்கிறது. ஆகவே இது தற்காலிகமாக நிரந்தரமாக எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் என்பது யாராலும் சொல்ல இயலாது. ஆகவே இது ஒரு பயத்தை தருகிறது, தற்காலிக மகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. இது ஒரு நீண்ட விவாதமாக போயிட்டுருக்குது. நீங்கள் எடுத்த டாப்பிக்கே வேறு எங்கேயோ போகுது. அறிவியலை மறுக்க முடியாது, வளர்ச்சியை மறுக்க முடியாது. லினாக்ஸ் பிரஸ்ஸையோட அவருக்கு இருக்க தொடர்பு எனக்கும் இருந்தது பசுமலையில். எத்தனை காலத்திற்கு? மக்கள் தொகை கூடுகிறது, வேகமாக செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். உருட்டி எத்தனை நாளைக்கு காலையில் கொண்டு போய் பேப்பரை கொடுத்து கொண்டு இருப்பது? அதற்காக நான் அதுக்கு மாற்றாக சொல்லவில்லை, வளர்ச்சியை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டி இருக்கிறது. உதாரணத்திற்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லுகிறேன். கணினி மூலமாக நான் கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்து கொண்டேன். என் அப்பா கேட்ராக்ட் ஆப்ரேஷன், தம்பி இளையவர்கள் என் மீது கோவப்படக்கூடாது, இந்த இளைய தலைமுறையை, புதிய இந்த வயதானவனையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று தான் உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். என் அப்பாவிற்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது 40 நாள் அவர் கண்ணில் சிவப்பாகவே இரத்தமாகவே இருந்தது. அந்த ஆப்ரேஷன் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆப்ரேஷனே இல்லை. என் நண்பர் ராமமூர்த்திக்கு தெரியும். எனக்கு கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்யப்பட்டது, நான் படுக்க வைக்கப்பட்டேன். என்னை தொடவே இல்லை யாரும். எனக்கு அதில் ஒரு பெரிய வருத்தமும் கூட. ஏதோ ஒரு இயந்திரம் வந்தது, அந்த வெளிச்சத்தை பாருங்கள் என்று சொன்னார்கள், பார்த்தேன். மனதுக்குள் 10 எண்ணுங்கள் என்றார்கள், எண்ணினேன். எந்திரியுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். இரத்தமின்றி, கத்தியின்றி, வலியின்றி, வேதனையின்றி, எந்த விதமான சிரமமின்றி மறுநாள் நான் வேலைக்கு சென்றேன். என் தந்தையார் 40 நாட்கள் மிகவும் கடினப்பட்டு கடைசி கண்பார்வை அற்றவராகவே போய்விட்டார். நான் அந்த 2 மறுநாளே கேட்ராக்ட் ஆப்ரேஷன் செய்தேன். 2 கண்களுக்கும் அடுத்தடுத்த நாள் தைரியமாக செய்கிற அளவிற்கு இந்த அறிவியல் வளர்ந்து விட்டது. பழையன யாவும் பழையன யாவும் தீமையானது அல்ல, பழையனை போற்றி பாதுகாக்க வேண்டும். ஆனால் புதியவைகளை நாம் ஏற்றுக்கொள்ளவும் தான் வேண்டும். நீங்கள் இன்றைக்கு எடுத்த டாபிக் வேறு, அது எங்கேயோ போய்கிட்டு இருக்குது. ஆனால் இது கணினி அதனுடைய வளர்ச்சியை நாம் தடுத்தோம் என்றால் நாம் நம்முடைய வளர்ச்சியை தடுக்கிறோம் என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி. நன்றிங்க. இணையத்தில் என்னோடய கவிதைகள் பூரா போட்டிருக்கேன். முகநூலில் தினந்தோறும் கவிதை போடுறேன். ஆனால் என்னுடைய புத்தகங்கள் 34 புத்தகம் வந்திருக்கு. 1000 கைக்கு 4 பதிப்பு வந்திருக்கு. புத்தக ரசிகர் வேற, இணைய ரசிகர் வேற. நன்றி. நிறைவான வினா. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நல்லா பேசுனீங்க. ஒரு தமிழ் பேராசிரியர்னா தகவல் தொழில்நுட்பமும் படைப்பாற்றலுக்கு தேவை அப்படின்னு சொன்னது உண்மை. இப்போ நான் ஒரு கவிதை எழுதுகிறேன் அப்படின்னா வகுப்பறையில் எல்லாருக்கும் சொல்லலாம், எல்லாரும் படிப்பாங்க. ஆனால் அந்த கவிதையானது எல்லாருக்கும் சென்றடைய வேணுங்கிறதுக்கு இந்த தகவல் தொழில்நுட்பம் ரொம்ப அவசியம். ஒரு அழுகையை, ஒரு வருத்தத்தை அந்த கணினி ஏற்றுக்காது. நான் அழுக வேண்டும் என்றால், நான் ஆனந்தப்பட வேண்டும் என்றால் உங்களிடம் என்னுடைய வெளிப்பாடை நான் காட்ட வேண்டும். அதற்கு கணினி எத்தனை ஆண்டுகளானாலும் பயன்படாது. நான் அழுகிறேன் என்றால் அந்த கணினி அழுகுமா? அழுகாது.
தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை எதற்கு இருக்கிறது என்றால் புத்தகத்துக்கும் நம்முடைய எழுத்துக்கும் இருக்கிறது. உண்மையா இல்லையா? அதை நாம் மறுக்க முடியாது. ஐயா சொன்னாது, யாருமே என்னை தொடலை, நான் கேட்ராக் ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்படின்னார். ஸோ உறவுகள் அப்படி இருக்கிறது. ஒரு மிஷின் வந்து செய்கிற அளவுக்கு நம்மளுடைய உறவுகள் இருக்கிறதா அப்படிங்கிறது நம்மளுடைய இன்னைக்குள்ள ஒரு கேள்விக்குறி. உறவு இல்லை. ஆனால் அது அவர் வந்து நான் நல்லா ஆயிட்டேங்கிறாரு, சந்தோஷம், அதையும் நான் ஏற்றுக்கிறேன். இப்போ அது போயிடுச்சு. இப்போ அதாவது தொழில்நுட்பத்தையும் நம்ம ஏற்றுக்கிறோம், உண்மைதான். அந்த மாதிரி இப்போ வந்து ஆயிடுச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியா இப்போ நம்ம இருக்கோம்? இல்லை. ஆக தகவல் தொழில்நுட்பம் அவசியம்தான், நான் இல்லைன்னு சொல்லி நான் மறுக்க கிடையாது. எதுவும் அளவோடு இருந்தால் அது நமக்கு ஆபத்தை தராது. யாருமே கண்ணாடி போடவே மாட்டாங்க. இப்போ எல்லாரும் கண்ணாடி, எங்கே பார்த்தாலும் கண் மருத்துவமனை, இப்போ கண் மருத்துவமனை, கிளினிக்கு, கண்ணாடி பயங்கரமாக விற்றுட்டு போகுது. புதுசாக கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நம்மளை தான் பார்க்குறாங்களா, வேற எங்கிட்டும் பார்க்குறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் வந்து கண் கோளாறுகள் ரொம்ப வருது. செல்லுலையா நம்ம எதையும் தவிர்க்க முடியல. நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, லைனில் நிற்கையில் கூட படிங்க, அது உங்களுக்கு நல்லா இருக்கும்னு. சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க. தனிமையில் வாடுபவர்களுக்கு யூடியூப் ஒரு ஆள். ஒரு தற்கொலை செய்ய போகிற ஒருத்தவன் ஒரு யூடியூப்பை பார்த்து நம்ம ஏன் நல்லா வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். நல்ல செய்தியை பார்த்து ஒரு அநாத குழந்தையை வரிசையில் நின்று சோறு வாங்குற பார்க்குறான். இந்த பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்ந்துருவோம், யாருமே இல்லைன்னு நினச்சி என்ன பண்ணுறான், தன்னுடைய தற்கொலையே மாற்றிக்கிறான். மாற்றிட்டு அந்த குழந்தைகளுக்கு உணவு தேடுற வழியை போகிறான். அப்போ தகவல் தொழில்நுட்பம் அங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுது, பயன்படுது. புத்தகம் பயன்படலை. அதே புத்தகமானது ஒரு வறுமையை பற்றி சொல்லுங்கப்பாங்கையில் நம்ம வறுமைன்னு போடையில் நம்மளுடைய உணர்வுகளை இந்த தகவல் தொழில்நுட்பம் வரிகளாகத்தான் சொல்லுமே தவிர, ஒரு படங்களாகத்தான் சொல்லுமே தவிர உள்ளார்ந்து அதை சொல்லாது. ஆனால் அதையே சிறுபான்மாற்று படையில் நம்ம பார்க்கையில் அது சொல்லுது. ஒரு அரசனை சந்திக்க, ஒரு வள்ளலை சந்திக்க ஒரு புலவன் வறுமையோடு போகிறான். நான் எப்படி போகிறேன், சாப்பிடக்கூட வழி இல்லாமல் நான் போகிறேன், மலையில் நனைஞ்சு போகிறேன், என் பிள்ளை குட்டிகளை பாதையில் நடக்க வச்சு கூட்டிகிட்டு போகிறேங்கிற அந்த வழிகளை உணர்த்துது. செருப்பில்லாமல் நான் போகிறேன் அப்படிங்கிற ஒரு வழிகளை உணர்த்துது. அப்படி நான் போய் நான் நிற்கும் போது அதே அந்த வள்ளல் நல்லிய கோடன் அவன் அணிந்திருக்க ஆடைகளை எங்களுக்கு கொடுத்து அணிய வைத்து, அவன் இருக்கக்கூடிய அமரவையில் எங்களை அமர வைத்து, அவன் சாப்பிட்ற உணவை எங்களுக்கு தந்து உணவளித்து, அப்புறமா உனக்கு என்ன வேணும்னு கேட்டிருக்கான். அதுதான் தமிழ் மொழி. தமிழ் பேராசிரியருங்கிறதுனால நான் சொல்லலை, அதுதான் தமிழ். உணர்வுகளுக்கு மதிப்பு தரக்கூடியது தான் தமிழ். ஆனால் அப்படிப்பட்ட அந்த தமிழ் மொழியை மேடம் சொன்னது போல நாம் உயர்த்தி பிடித்து தகவல் தொழில்நுட்பத்துக்குள்ளே கொண்டு போகணும். என்ன மேடம், நீங்கள் சொன்னது உண்மை. அந்த தமிழ் தொழில்நுட்பத்துக்குள்ளே நம்ம கொண்டு போய் காட்டணும். உணர்வுகளுக்கு மதிப்பு தரும். எதுவும் அளவுதான், அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. உறவுகள் தான் நமக்கு நிலைக்கும். எதையும் அளவோடு பயன்படுத்தணும் சொல்லி நன்றி, விடைபெறுகிறேன். நன்றி. 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 மனிதன் வந்து சோஷியல் அனிமல், சமூக விலங்கு. அவன் சமூகத்தில் தான் இருக்கணும், சமூகத்தில் இருக்கவங்கள்ட்ட பேசணும். மனிதர்கள் தான் முதன்மை, மெஷின் வந்து ரெண்டாவது தான். அதில் மாற்று கருத்து இல்லைங்க. கருவிகள் இருக்குது, தெரிஞ்சுக்கணும், படிச்சுக்கணும், அவ்வளோதாங்க நம்மளுடைய கருத்து. மனிதர்கள் தான் முதன்மை, மனிதம்தான் முதன்மை. இதிலெல்லாம் மாற்று கருத்து கிடையாது. மெய்ப்பாடுகளை கருவி காமிக்குமானா காமிக்காது. சிறுபான்மாற்று படையில் வறுமை நிலையை பார்க்கும்போது நம்மளுக்கே மனசு கஷ்டமாக இருக்கும். இணையத்தில் வர்ற கண்டென்ட்டுக்கும் அது உண்டு. இணையத்தில் க்ரௌட் ஃபண்டிங் நடக்கும். ஏதோ ஒரு நாட்டில் அந்த தெரு விளக்கு வெளிச்சத்தில் ஒரு சின்ன பையன் படிச்சுட்டு இருக்கான். அவனுடைய புகைப்படம் வெளிவருது. ஒரு அப்பா தன்னுடைய பெண் குழந்தைய முதுகில் சுமந்துக்கிட்டு 5 ரூபா பெண்ணை விற்றுக்கிட்டு இருக்கிறார். அந்த புகைப்படம் வெளியே வருது. ஒரு வயது முதிர்ந்த ஒரு பென்ஷன் வாங்குறவர் பேங்க் திவாலாயிடுச்சு, பென்ஷன் கிடையாதுன்னு சொன்னோடனே உட்காந்து அழுகிறார், ஓன்னு உட்காந்து அழுகிறார். அந்த காணொளி வெளியே வருது. உடனே க்ரௌட் ஃபண்டிங் அது நடக்குதுங்க இல்லையா? உலகத்தில் இருக்கிற 50 பேர் என்ன பண்ணுறாங்க, தங்களால் இயன்ற உதவியை என்ன பண்ணுறாங்க, க்ரௌட் ஃபண்டிங் பண்ணுறாங்க. இப்போ இணையத்தில் நல்லதும் இருக்குது, ரெண்டுமே இருக்குது. ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ, பகைவனா நண்பனாங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். நன்றி.
நன்றி. மிக அருமையான தமிழ் கூடலுரையாக இந்த நிகழ்வு அமைந்தது. திருமதி சபானா பர்வீன் அம்மா அவர்களுக்கு திலக்ராஜ் ஐயா அவர்களை சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைய தமிழில் சபானா பர்வீன் அவர்கள் மென்மேலும் வளர வாழ்த்துக்களை கூறி நன்றியுரையாற்ற வருகின்றார் முனைவர் சு சோமசுந்தரி அம்மா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். உலக தமிழ்ச்சங்கம் மதுரையினுடைய 165வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்விற்கு அது தமிழ் உயராய்வு மையம் யாதவர் கல்லூரியோடு இணைந்து நடத்துவதில் மிகவும் மகிழ்ச்சி. உண்மையிலே இந்த முதல்வர் ஐயா அவர்கள் அனுமதி வழங்கிய முதல்வர் ஐயா அவர்களுக்கும் பரந்தாமன் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்குகின்ற உலகத் தமிழ்ச்சங்கத்துடைய இயக்குனர் முனைவர் அவ்வை அருள் ஐயா அவர்களுக்கு முதற்கண் என்னுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். முன்னிலை உரை ஆற்றி சிறப்பித்த முனைவர் திலகராஜ் ஐயா அவர்கள் உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. மதுரையினுடைய முக்கியமான இடங்களில் ஒன்றாக அந்த தனித்துவம் மிக்க இடமாக உலகத் தமிழ்ச்சங்கம் திகழ்கிறது என்பதை அழகாக பதிவு செய்தார். அது மாதிரி அம்மா அவர்கள் பேசும்போது உலகத் தமிழ்ச்சங்கம் குறித்து ஒரு பாடலை இயற்றி கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப எங்களுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அதை கேட்கும் பொழுது. திலகராஜ் ஐயா அவர்களுக்கும் மாணவர்களை வழிநடத்தி அவங்க ரொம்ப சரியான நேரத்துக்கு வந்தாங்க. அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த திருமதி சபானா பர்வீன் அம்மா அவர்கள் இணைய தமிழ் கற்றலும் படைத்தலும் என்ற தலைப்பில் மிக அருமையான உரை, ரொம்ப நிதானமாகவும் அழகாகவும் பக்குவமாகவும் அவர்களுடைய உரையை வழங்கினார்கள். இணையம் என்பது இலக்கியத்தினுடைய பெட்டகமாக திகழ்கிறது என்பதை அழகாக பதிவு செய்தார். அது மாதிரி இணையம் அப்படின்னாலே அதன் மூலமாக நம்ம எப்படியெல்லாம் நம்மை வளர்த்து கொள்ளலாம் என்பதை பதிவு செய்தார். வலைப்பு அந்த மாதிரி தமிழ் விக்கிபீடியாவில் நம்மளுடைய தகவல்களை எப்படியெல்லாம் பெறலாம், அதில் எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அது மாதிரி இணையம் சொல்லும்போது அந்த செயற்கை நுண்ணறிவு குறித்த அந்த விழிப்புணர்வு இப்பொழுது அதிகமாகவே வந்திருக்கிறது. போன தமிழ் கூடல் நிகழ்வுல கூட ஒரு ஐயா அருமையாக அந்த செயற்கை நுண்ணறிவு குறித்து உரை நிகழ்த்தினாங்க. இது மாதிரி அம்மா அவங்களும் சொல்லும்போது ஆக்கமுறை செயற்கை நுண்ணறிவு மாணவர்கள் ஆய்வு கட்டுரையை சமர்ப்பிக்கும் பொழுது அதை எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு தளமாகத்தான் அந்த செயற்கை நுண்ணறிவு நம்மளுக்கு பயனுடையதாக இருக்கும். அதை கூட ரொம்ப அருமையாக பதிவு செய்தாங்க. அதன் மூலமாக தான் அந்த பாடலை எப்படி எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. அப்போ நீங்கள் மாணவர்கள் அந்த இயற்கை இணையத்தை எப்படியெல்லாம் சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்பதற்கான ஒரு களமாக இந்த தலைப்பு அமைந்தது என்பதில் எங்களுக்கெல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி. அம்மா அவர்களுக்கு மதுரை உலகத் தமிழ்ச்சங்கம் சார்பாக மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். அம்மா, இந்த நிகழ்விற்கு உண்மையிலே யாதவர் கல்லூரி மாணவ கண்மணிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்ப அமைதியாக இந்த நிகழ்வினை கவனிச்சிங்க. ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நீங்கள் வரும்பொழுது இன்னும் கொஞ்சம் வினாக்கள் கேட்கலாம். வினாக்கள் கேட்டால் தான் நீங்கள் எந்த அளவு படிக்கிறீங்க, அதை எப்படி உங்களுக்கு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உங்களுக்கு அறிவு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நிறைய படிங்கப்பா. அது மாதிரி அலைபேசியை பயன்படுத்துறது தவறான முறையில் பயன்படுத்தாமல் சரியான முறையில் பயன்படுத்துங்க. நிறைய படிங்க. அதுக்கான தளமாக இந்த தமிழ் கூடல் அமைகிறதுல எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அடுத்து இந்த இறையியல் கல்லூரியிலிருந்து வந்திருக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். பேராசிரியர் டென்சன் எக்டர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் அது மாதிரி அத்துணை பேருக்கும் எங்களுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். अधिनायक जय गे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तव शुभ नामे जागे तव शुभ आशीष
जय 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 हे